நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமை பொழுதும் நம் யாவர் நெஞ்சிலும் நீங்காதான் தாழ்வாழ்க. இன்றைய பாடம் மீண்டும் ஒரு ஆழமான பதிவை நாம் செய்யவிருக்கின்றோம். இன்றைய பகுதி இதற்கு முன்பாக படைக்கப்பட்ட அதாவது தமிழ் மயங்க அறிவியல் மரபில் கடவுள் அண்டப்படைப்பின் நோக்கம் என்ன, உயிர்களை கடவுள் படைத்தாரா என்ற அந்த கேள்வியை நாம் மிக மிக ஆழமாக கேட்டு இந்து மதம் என்ற அடிப்படையில் பல்வேறு கிளைகளாக கிளைத்து நிற்கக்கூடிய, அதாவது இந்து மதம் என்பது ஒரு மிக மிக பரந்த ஒரு விரிந்த மிக மிக ஆழமான ஒரு நிலையில் போற்றப்படுகின்ற ஒரு நிலை. அதை மதம் என்று கூறும் பொழுது, மதம் என்ற அந்த சொல் குறிப்பாக இன்பத்தை விளக்கும் ஒரு நிலையாக இங்கு விளங்குகின்றது. ஆனா ஆங்கிலத்துல அது ரிலிஜன் அப்படின்றது அதனுடைய பொருள் ஒரு வரையறையில் நிறுத்தப்படுகின்றது. மதம் என்பது தமிழில் இன்பம் என்ற பொருளில் அது வெளிப்படுகின்றது. ஆனால் சமயம் என்பது பக்குவ நிலைகளை பக்குவப்படுத்தும் ஒரு முறைமை அப்படின்ற நுட்பத்தில் அந்த சொல் விளங்குது. ஆகவே இங்கு பொதுவாகவே நாம் மதம் என்ற அந்த சொல்லை கையாள்வதற்கு மூல காரணம் இன்பத்தை, எந்த ஒரு கொள்கையாக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு அதாவது மத கிளைகளாக கொள்கைகளாக அல்லது பல்வேறு நிலைகள்ல வெளிப்படக்கூடிய உண்மைகளாக இருக்கலாம், இதையெல்லாம் இன்பத்திற்காக உயிர்கள் தனது இன்பத்திற்காக செயல்படுத்தும் பொழுது அது மதம் என்று அழைக்கலாம். ஆனால் சமயம் என்பது ஒவ்வொரு நிலையில் ஒரு மனிதனினுடைய உள் நிலையை, அதாவது அவனுடைய உள நிலையை ஒவ்வொரு நிலையாக பக்குவப்படுத்தி மென்மேலும் உயரச் செய்கின்ற ஒரு நிலையை குறிக்கும் சொல்லாக அது அமைகின்றது. ஆகவே இங்கு மதம் என்ற சொல்லில் நாம் முதல்ல இங்க நுழையவிருக்கின்றோம். இன்று இந்து மதம் என்ற அந்த சொல்லை மீளும் ஆய்வுக்கு கொண்டு வருகின்றோம். இந்த முறை மிக நுட்பமாக இந்த ஆய்வு இருக்கும். முதல்ல இந்த பார்வையிலிருந்து தான் நம்ம உள்ள நுழைந்து கொண்டே இருக்கின்றோம். மெய்கண்டாரினுடைய 3ஆம் பகுதி, இதனுடைய விரிவு அடுத்த பகுதியில் தான் நான் இதை மீண்டும் ஒரு நுட்பமான ஆய்வுக்கு உங்களுக்கு கொண்டு இந்த விளக்கத்தை செய்யவிருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது நாம் இந்த ஆய்வை எப்படி பல்வேறு மதங்கள், அதாவது மதங்கள் எப்படி இந்த சித்து பொருளையும் உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருள்களையும் தங்களின் ஆய்வுகளில் அவர்களுடைய மதத்தில் அவர் மதங்களில் எப்படி இந்த உண்மை நிலை உணர்த்தப்படுகின்றது அப்படின்ற அந்த உண்மையை தான் இதுவரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது சாதாரண நிலையில ஒரு ஒரு பொதுவா ஒரு குழந்தைக்கு கூட உணரக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் இந்த ஆள் அறிவியல் ஒரு குழப்பமான நிலையிலேயே மேல் நிலையில் உணரப்படுகின்றது என்ற அந்த கருத்தை மெய்கண்டார் மிக நுட்பமாக உணர்ந்து அதை உயிருள்ள சித்து பொருள்கள் உயிரற்ற சடப்பொருள்கள் என்று நுட்பமாக பிரிக்கின்றார். அப்போ அதை தான் நம்ம பார்க்கின்றோம். அது எப்படி பிரிக்கின்றார் பின்பு நான் இந்த பாடல்லையே அது அவ்வளவு நுட்பமாக போய்கொண்டே இருக்கும். ஏன்னா அவருடைய முதல் சூத்திரம் அப்படிப்பட்ட ஒரு சூத்திரம். ஆகவே இதை தொடர்ந்து செய்வதற்கு இன்று நாம் என்ன செய்கின்றோம் அப்படின்னு மீண்டும் பார்க்கின்றோம். நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறக்கூடிய ஒரு பெரிய உண்மை, இதுவரையில் எந்த உலகிலேயே இந்த கருத்தை நான் முன்வைக்கின்றேன். இதற்கு மாறுபட்ட கருத்து உங்களால் இல்ல மற்றவர்களால் எங்கேயாவது காண முடியுமானால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். என்ன அப்படின்னா, தமிழர்கள் மட்டுமே, இதை ஏன் இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் கூற வேண்டிய ஒரு வலியுறுத்தி கூற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது அப்படின்றத நான் பார்க்கின்றேன். ஏன்னா இந்த பார்வை நம்ம மேற்போக்காக, அதாவது டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க, அதாவது யதார்த்தமாக எடுத்துக்கொள்றோம். தமிழர்கள் அதாவது ஒரு உயிர்கள் படைக்கப்படவில்லை என்ற அந்த கருத்தை மிக மிக ஆழமாக தனது மரபில் உருவாக்கியவர்கள் தமிழர்களே அப்படின்றதுக்கு எந்த மாற்று கருத்தும் இதுவரை இல்லை. ஏன்னா இதுவரை நான் தேடிய ஆய்வுகளில், உலக உண்மைகளில் தமிழர்கள் மட்டுமே உயிர்கள் படைக்கப்படவில்லை என்ற அந்த ஒரு மிக நுட்பமான கருத்தை தங்களது வாழ்வியல் அறிவியலாக கொண்டிருக்கின்றனர் அப்படின்றது ஒரு முக்கியமான விடயமாக, அதாவது ஒரு விளக்கமாக நமக்கு இங்கு தெரிகின்றது. ஆகவே
இதை வந்து வலியுறுத்தும் வகையில தான் நான் இதை சொல்றேன். இதுவரை எல்லா மதங்களும் நீங்க பார்க்கக்கூடிய இதுவரை ஆய்வுகள் எல்லாம் வந்து இறைவனை மையப்படுத்திய ஆய்வுகளாகவே இருக்கின்றன. நீங்க இப்ப பார்த்து கொண்டு முதல்ல பார்த்தோம், முதல்ல அப்ரஹாமிக் சமயங்கள் எல்லாம் இறைவனை மையப்படுத்தியதாகவும், இப்பொழுது நாம காணப்போகின்ற இந்து மத கிளைகள், பல கிளைகள் இருக்கின்றன. அந்த கிளைகளும் எதனை வந்து மையப்படுத்தி நிற்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்கவிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, பல கிளைகள் அப்படின்னும் பொழுது அதை ஒட்டி இன்னும் மேலும் இன்னும் பார்க்க வேண்டியது புத்தம், ஆசிவகம், சமணம், இப்படி பல்வேறு நிலைகள்ல நாம பார்க்கக்கூடிய மதங்கள், சீக்கிசம் வரைக்கும், இப்ப சீக்கிசமாக இருக்கட்டும், தவிசம், மேலும் வந்து சிந்தோ, இப்படி பல நிலைகள்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு மதங்களாக அல்லது ஒரு சமய அடிப்படையில் உருவாகக்கூடிய எல்லா நிலைகளும் நாம ஒப்பிடும் பொழுது அங்கே ஒன்று இறைவனை மையப்படுத்தியதாக அல்லது இறைவனை அங்கே புறக்கணிக்கப்பட்டு, அதாவது இங்கே நாத்திகம் வந்து இறைவனை புறக்கணிக்கின்றது. ஆனால் அதுவும் இறைவனை மையப்படுத்தி தான், அது இறைவன் இல்லை என்ற அந்த கருத்தை வலியுறுத்தி, பின்பு அது வந்து உயிர்களை ஆய்வு செய்யல, உயிர்களினுடைய இயல்புகளை முழுமையாக அது ஆய்வுக்கே கொண்டு வரல. அதான் ஒரு வியப்பான உண்மையாக இருக்கும். பிறகு நம்ம இதை பற்றி பார்க்க போகின்றோம். ஆனால் இங்கே உயிர்களினுடைய இலக்கணத்தை மிக மிக செம்மையாக, மிக நுட்பமாக, மிக மிக ஆழமாக, இதுவரை கண்டிராத வகையில் உயிர்கள் தனித்தவை, படைக்கப்படா உண்மைகள் அப்படின்ற ஒரு பெரும் உண்மையை உலகிற்கு கொடுத்த ஒரே மரபு தமிழ் மரபு தான். அப்ப இதை வந்து நம்ம மீண்டும் இந்த ஆய்வுக்கு கொண்டு வர போகின்றோம். இதனுடைய தொடர்ச்சியை, அதாவது முதல் நிலையில இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப தமிழ் மயங்கா அறிவியல், நான் தமிழ்னு சொல்றேன் ஒட்டு மொத்தமா, ஏன்னா இதனுடைய தோற்றுவாய் தொல்காப்பியத்திலே தோன்றி விட்டது என்றத பல்முறை நான் வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். ஏன்னா இதனுடைய பதிவு அங்கேயே தோன்றிவிட்டது. அதற்கான விளக்கங்கள், அதனுடைய விடயங்களினுடைய விளக்கங்களை எல்லாம் பின்பு நான் வந்து இதுக்கு முன்பும் பேசி ஆகிவிட்டது. இப்ப தொடர்ந்து அதை மீண்டும் மீண்டும் மீளாய்வு செய்யவிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இறைவனை மையப்படுத்திய சமயத்திற்கும் உயிர்களையும் இறைவனோடு மையப்படுத்தி இறைவனையும் ஆய்வு செய்வது, ஆனால் முதலில் உயிர்களின் இலக்கணம் என்ன என்பதனை மிக தெளிவாக ஆய்வு செய்த ஒரு மரபில் தமிழ் மரபு முக்கியமான ஒரு பங்கு அங்கு இருக்கின்றது. தமிழ் மரபிற்கு, ஏன்னா உலகத்திற்கு கொடுத்த கொடை அங்குதான் தமிழர்களிடையே, தமிழர்கள் தான் இதை வந்து மிக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றனர். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆய்வை மீண்டும் வந்து கடவுளை மையப்படுத்திய ஒரு ஆய்வு எப்படி வந்து வேறுபடுகின்றது அப்படின்றத நம்மால் இப்பொழுது ஒரு புதிய கண்ணோட்டத்துல பாக்குறோம். கடவுள் இருக்கின்றார் அப்படின்ற கருத்துல ஆத்திகம் பேசுவதை பார்க்கின்றோம். கடவுளை மட்டும் மையப்படுத்தி தான் இந்த ஆத்திக நன்மைகள், அதாவது நம்பிக்கையே வந்து தொடங்குது. கடவுள் இல்லை என்ற அந்த அடிப்படையில் ஏத்திசம் அப்படின்ற ஆத்திகம், அதாவது மன்னிக்கணும், நாத்திகம் வந்து இங்கு தங்களை வந்து தங்களை வெளிப்படுத்துகின்றனர். அடுத்ததாக ஒரு ஐய உணர்வாளர்கள் கடவுளே இல்லை அப்படின்னு, ஏன்னா கடவுளை பார்க்க முடியவில்லை, அப்படி உறுதி செய்வது என்ற அந்த உறுதி நிலையில் அவர்கள் வந்து ஒரு அறுதியற்ற நிலையில், ஒரு உறுதியற்ற நிலையில், உறுதியின்மை, அதாவது அன்சர்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் இவர்கள் ஒரு ஸ்கெப்டிக்காக, ஒரு ஐய உணர்வாளர்களாக இங்க இந்த அக்னோஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு குழுவினர் இருக்கின்றார்கள். ஆனா இங்கே நாம் வந்து கடவுளோடு, இதுல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, கடவுளை ஆய்வு செய்யும் அந்த முறையை உயிர்களின் வழியாக, உயிர்கள் என்பது இன்று உலகில் உணரக்கூடிய உண்மை, அது பொய் அல்ல. அது யாரும் வந்து இல்ல உயிர்கள் இல்லை அப்படி, அது இன்னும் சயின்டிஸ்ட்க்கு தான், இவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. இவர்களால மட்டும்தான் இன்னும் உயிர்கள் அப்படின்ற அந்த கான்சியஸ் பீயிங் அப்படின்னு சித்து பொருள்கள் அப்படின்றதுல இன்னும் மிக குழப்பத்திலேயே இருக்கிறவங்க இவங்க ஒண்டிதான், இந்த அக்னோஸ்டிக்ஸ். அவர்களுக்கு இதை இரண்டையும் பிரிக்கும் அந்த முறை மிக மிக குழப்பம். போன வாரம் அதை நான் வலியுறுத்தி கூறினேன். இதற்கு வந்து மூல காரணம், இதை வந்து மீண்டும் மிக மிக விரிவாக
அதாவது ஆங்கிலேயர்களுடைய அறிவியலை தொடும் பொழுது இதை பற்றி விளக்கலாம் என்று இருக்கின்றேன். அதாவது அரிஸ்டோட்டலினுடைய மூல கருவே இங்கிறது தான் இருக்கு. ஏன்னா அங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, உடம்பு, அதாவது உயிர் உடம்பு எடுத்ததோ உடம்பு உயிர் எடுத்ததோ என்று போன முறை நான் அந்த விளக்கத்தில் கூறியிருந்தேன். அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சிவவாக்கியர் மிக மிக நுட்பமாக இந்த கருத்தை வேறுபடுத்தி காட்டுவார். இப்பொழுது அங்கே பார்க்கும் பொழுது முழுமையாக ஒரு ஒரு அருமையான எளிய கருத்தை தான் நம்மளால புரிந்து கொள்ள முடியாமல் இங்க இந்த எக்னாஸ்டிக், அதாவது இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் எங்க குழம்புறாங்க அப்படின்னா, உயிரும் உடலும் வேறல்ல, அவை இரண்டும் ஒன்று. உடல் இருக்கும் வரை அங்கே உயிர் இருக்கும், உடல் அழிந்த பின்பு அங்கு உயிர் மாய்ந்து விடும், அங்க உயிர் இல்லை, அதை பற்றிய கருத்து நம்ம பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற அந்த கருத்தின் அளவிலேயே இந்த எக்னாஸ்டிக்ஸ் சொல்லக்கூடிய மருளர் இல்ல உணர்வாளர்கள் இருக்கின்றனர். அதாவது உடலை விட்டு உயிர்கள் பிரிகின்றன அப்படின்ற அந்த கருத்து அவர்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த உயிர் பற்றிய ஆய்வு, தனித்து நிற்கக்கூடிய உயிர் என்பது ஒன்றே இல்லை என்ற அந்த நோக்கில தான் அவங்க பாக்குறாங்க. ஆனா இங்க நாஸ்டிக்னு சொல்லக்கூடிய நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த உயிரை மையப்படுத்தி, உயிரை உன்னால் உணர முடியும், உயிர் என்பது உண்மை, அதை உறுதிப்படுத்த முடியும் அப்படின்ற அந்த கருத்தை வைத்து உயிர்களினுடைய இயல்பை நன்கு ஆய்வு செய்வதின் வழியாக கடவுள் என்ற அந்த பரம்பொருளினுடைய உண்மையையும், அந்த அவரின் இருப்பியலையும், அவருடைய துளக்கத்தையும் விளக்கத்தையும், அவரின் அருளையும் நாம் விளக்க முடியும். அந்த விளக்கக்கூடிய ஒரு நிலையில் நமது மரபு, தமிழ் மயங்கா மரபு உருவாகி நிற்கின்றது. ஆகவே இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உயிர் என்ற அந்த அறிவியல் நம் உள்ளத்துல ஆழமாக, உயிர் என்பது என்ன, எனது பங்கு என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் இந்த பூமியில் அப்படின்ற அந்த கருத்து சரியாக தெளிவாக்கப்படும் பொழுதுதான் நம்மளுடைய அந்த சிந்தனை ஒரு உறுதிப்பட்ட உயிர் ஆகம அறிவியலாக அது உருவாகின்றது. அதுதான் நம்ம ரியலைஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த உயிரினுடைய தேவை என்ன அப்படின்னு அடிப்படையிலே உலகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உலகம் எதை நோக்கி இயங்குகின்றது, எல்லா நிலைகளையும் அறிவு அப்படின்ற ஒரு கருத்து வெளிப்படும் பொழுது அங்கே அறிவு பிரச்சனைகளை, அதாவது சிக்கல்களை, தனக்கு ஏற்படக்கூடிய அந்த குறைகளை நீக்கும் ஒரு வழியை தேடுவதுதான் உலக அறிவியலாகவும் இருக்கின்றது, உலக வாழ்வியலினுடைய இலக்காகவும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தமிழர்கள் இதனையே மையப்படுத்தி உன்னுடைய உயிருக்கு எது குறைபட்டு இருக்கின்றது, உன் உயிர் எதனை அதாவது இந்த உண்மை, இந்த படைப்பின் நோக்கமே அதாவது சிக்கல்களை களைவது, அதாவது எனது உயிர் ஏன் இந்த உலகில் இருக்கின்றது அப்படின்ற அந்த மூல கேள்வியிலிருந்து தான் அந்த ஒட்டுமொத்த அறிவியலே புறப்பட்டு வெளிப்படுகின்றது. அப்போ இதை பார்க்கும் பொழுது நம்ம இந்த மத திசையினுடைய ஆய்வுல ஒரு மறுபக்கத்தையே புரட்சிகரமாக இன்னொரு பார்வையில் பார்க்கின்றோம் அப்படின்றத கூறி, இந்த ஆய்வு, அதாவது தமிழர் ஆய்வை தொடங்கும் முன்பாக முதல்ல ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்து என்ற அந்த சொல்லை இன்றைக்கு ஆய்வு செய்யவிருக்கின்றோம். அதாவது சொல்லல்ல, இந்து மதம் என்ற அந்த பல கிளைகளாக கிளைத்து நிற்கக்கூடிய உண்மைகளை நாம் ஆய்வு செய்யவிருக்கின்றோம். முதலில் இந்த நால் வேதங்களினுடைய அடிப்படையில் இந்து என்ற அந்த கருத்து வரும்பொழுது அங்கே வேதங்கள் இன்றி இந்து என்ற அந்த தனி சொல்லாக அது பார்ப்பது மிக குறைவு. ஏன்னா மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா, வேதம் என்ற அந்த கருத்து தான் இந்து என்ற அந்த அடிப்படையில். ஆனா இன்று இந்து என்ற அந்த சொல்லுக்கு பொருள் புரிந்து விட்டால் நமக்கு இந்த குழப்பம் வராது. அப்போ வேதங்கள், வேத வாழ்வியல், வேத மரபு என்ற அந்த நிலை எல்லா நிலைகள்லயும் விரிக்கப்பட்டு வேதங்கள் யாரும் மறுக்க முடியாத அளவிற்கு அது ஒரு பழமை வாய்ந்த ஒரு உண்மையை விளக்கக்கூடிய ஒரு 4 நூல்களாக இங்கு அமைகின்றன. அதை பற்றிய இதை நிறைய ஒரு தனிப்பட்ட நிலையிலே ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கு. ஆனா இன்றைக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய, ஏன்னா பொதுவாகவே வேதங்கள் ஆரம்ப காலங்கள்ல அது வேத மொழியிலும் பின்பு அது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டு நமக்கு தேவநாகரியில் எழுதப்பட்டதுனால நமக்கு படித்து அதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. இப்பொழுது அது
அதனுடைய மொழி பெயர்ப்புகள் என்று முழுமையாக கிடைப்பதனால வேதங்கள் என்ன சொல்லுகின்றன அப்படின்றத நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியுது. முன்பு வேதங்கள் இருக்கு, அது ஏதோ சொல்கின்றது அப்படின்னும் பொழுது சில நமக்கு புரிவதல்ல. ஏன்னா அந்த மொழி நமக்கு புரியாததுனால நமக்கு பல சிக்கல்கள். அப்ப இது என்னதான் வேதம் சொல்லுது அப்படின்னு தெரியாது. எல்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சொல்லும் புரியுறது கிடையாது. அல்லது நம்ம சமஸ்கிருதம் படிக்கணும். அப்ப சமஸ்கிருதம் படிச்சால் இதனுடைய நாலு வேதங்களினுடைய நுட்பங்கள் நமக்கு ஆழங்கள், அதனுடைய உண்மைகள் புலப்படும். அப்ப இன்றைய காலகட்டத்தில் இதனுடைய ஆய்வுகள் தெளிவாக கிடைக்கிறதுனால நமக்கு இதனுடைய விரிவை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் ரிக்வேதம் மட்டும் ஆய்வு செய்யறேன். ஏன்னா யஜூர், சாம, அதர்வ வேதம் ரிக்வேதத்தினுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடாகத்தான் பார்க்கின்றேன். யஜூர் வேதத்தினுடைய ஆய்வு ஒரு தனிப்பட்ட ஆய்வாக செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கு. ஏன்னா அங்கே ருத்ர அதாவது ஸ்ரீருத்ரம் இருக்கு. ஸ்ரீருத்ரம் ருத்ரர் பற்றிய ஒரு தனிப்பட்ட ஆய்வாகவே யஜூர் வேதம் செய்யும். அது ரிக்வேதம் அந்த அளவுக்கு அந்த ஆழத்தை செய்து காட்டாது. ஆனா ரிக்வேதம் ஒட்டுமொத்தமாக ரிக்வேதத்தை அடிப்படையாக வைத்து யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதங்கள் இருப்பதனால முதல்ல ரிக்வேதம் என்ற அந்த ஒரு வேதத்தை மட்டும் இன்றைய ஆய்வுக்கு நான் முதல்ல கொண்டு வரேன். குறிப்பாக இந்த வேதத்தை பற்றி பேசும் பொழுது வேதத்தை ரிக்வேதம் அப்படின்றத ஒரு ஆழமா இது விளக்கணும். ஏன்னா இதுக்கு தனி பாடம் இருக்கு. ஆனா நான் இன்றைக்கு என்னுடைய முயற்சி ரிக்வேதம் என்பது என்ன என்ற அந்த ஆய்வு உள்ளுக்கு நுழையாமல் பொதுவாக ரிக்வேதத்தில் இறைவனை பற்றிய கருத்துக்கள் எப்படி விரவி இருக்கின்றது, எவ்வளவு நுட்பமாக இறைவனை வரையறை செய்கின்றனர் அப்படின்றத ரிக்வேதத்துல பார்க்கிறோம். அப்ப இங்கே பார்க்கும் பொழுது ரிக்வேதம் ஒட்டுமொத்தமாக அந்த 9 நிலைகள்ல இல்ல மேலும் விளக்கலாம் நுட்பமாக. ஆனா 8 திருக்குறளினுடைய விளக்கத்தை இங்கு தெளிவாக செய்து காட்டுகின்றது. ஒப்பற்றவன் என்ற அந்த உண்மையையே வெளிப்படுத்துகின்றது. அனைத்தறிவாளர், ஆம்னிசியன் அப்படின்னு சொல்லக்கூடிய the one without comparison, the omniscient, அனைத்தறிவாளர் அப்படின்ற அந்த உண்மையும் ரிக்வேதம் விளக்குகின்றது. ஆம்னிபொட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து சக்தி, இது இக்கு வரக்கூடாது, இத்து தமிழ்ல இத்து தான் வரணும். பிறகு நான் இதை பற்றி நுட்பமா சொல்றேன். அனைத்து சத்தியம் உடையவன் அப்படின்னு, இந்த பிகினிங் there was neither existent nor non-existent, the one அப்படின்ற எல்லா நுட்பங்களையும் இது விளக்குது. நித்தியமானவன் அப்படின்ற கருத்தையும் அங்கு உள்வாங்கி நிற்கின்றது. தன்னிறைவானவன் என்ற அந்த கருத்தும் மாறுபடாமல் விளங்குகின்றது. தன்னிறைவானவன் அப்படின்ற அந்த சொல்லும் விளங்குகின்றது. தன்னிச்சையானவன் அப்படின்னு காஸ்ட் அப்படின்ற அந்த நுட்பத்தையும் விளக்கி நிற்குது. முழுமையான படைப்பாளர் அப்படின்ற சொல்லையும் உள்வாங்கி நிற்கின்றது. இதுல ரொம்ப முக்கியமா காணக்கூடிய இந்த சொல்லும் ரொம்ப முக்கியம். he is the blissful one encompassing all the things அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னிறைவு கொண்ட ஆனந்தம் நிறைந்த ஒரு பரம்பொருளாகத்தான் இறைவனை காட்டுகின்றது. அப்ப இந்த அடிப்படையில இறைவனை விளக்கும் முறை வரையறை செய்கின்றது சிறப்பாக இங்கு அமைகின்றது. அதாவது பரம நித்தியமான இறைவன் பிரம்மம் அப்படின்ற ஒரு கருத்தை வைத்துதான் நம்ம இந்த ஆய்வை தொடங்குறோம். தன்னிறைவானவர், உரூபமற்றவர் அப்படின்றது, ரூபமற்றவர் அப்படின்ற ஒரு கருத்து இங்க வெளிப்படுகிறது பிரம்மம். அப்ப பிறகு இதை பத்தி பார்ப்போம். இதுல எந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் பின்பு வந்த மற்றவர்களிடம் இது வெளிப்படுகின்றதுன்னு. ஏன்னா இது ரூபமற்றவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இங்க பாருங்க, they call him இந்திரன் அப்படின்ற, இந்திரா, மித்ரா, வருணா, அக்னி அப்படின்னு பஞ்சபூதங்களினுடைய தேவர்களையும், and he is heavenly noble wind, Garudman, the wise speak of the one reality in many names அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கு அதாவது உருவங்களையும் வலியுறுத்தும் ஒரு உருவ முறையை வலியுறுத்தும் வகையில தான் ரிக்வேதமும் அமைகின்றது. ஆனா இங்க பிரம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் உருவமற்றவர் அப்படின்றது, ரூபம், ரூபம், அரூபம் அப்படின்ற அந்த பொருள் நிலையில இங்க பிரம்மம் வெளிப்படுகின்றது. பிறகு பார்க்கலாம் அது சகுணம், பின்பு நிர்குணம் அப்படின்றத எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு. சரி, இதை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. பிறகு மீண்டும் நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இதுல எங்க நம்மளுடைய துலாக்கோலை வைத்து பார்க்கும் பொழுது இதுவரை நம்மளுடைய ஆய்வு எப்படி போகின்றது அப்படின்னு பார்ப்போம். சரி, இதுவரைக்கும் இறைவனுடைய கருத்துல ரிக்வேதம் ரொம்ப சிறப்பாக இதை விளக்கி
இருக்கின்றது. ரிக்வேதத்தினுடைய ஒரு சின்ன சின்ன தெரிவுகளையும் நமக்கு தெரிந்தால் நமக்கு ரொம்ப பயனாக இருக்கும் அப்படின்றத பாக்குறேன். ஏன்னா ஒரே ஒரு பாடத்துல இது இன்னும் ஆழமாக விளக்கப்பட வேண்டியது. எனக்கு நான் தனி ஆய்வே இதை செய்திருக்கின்றேன். ரிக்வேதத்தினுடைய ஆய்வு தனி ஆய்வு. அதே போல யஜுர்வேதம் தனி ஆய்வு. சாமவேதம் நிறைய பேர் அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அது சாமவேதத்தையும் தனியா ஆய்வு செய்திருக்கின்றேன். ஆனா எனக்கு சூழல் வந்து இதை வந்து இப்பொழுது இந்த பாடத்தை வந்து இதை விளக்காமல் நமது துலாக்கோளுக்கு மட்டும் இந்த ஆய்வு எப்படி பயனாக இருக்கும் மட்டும் புரிந்து கொள்வோம். அப்ப வேத மரபுகள் என்ன சொல்லுது இருக்கு அப்படின்றது, இது தமிழ் மரபு எப்படி பார்க்கின்றது என்பதெல்லாம் பின்பு. நான் இன்றைக்கு அதை பற்றி நான் ஒப்பீடெல்லாம் செய்யல. வேதம் வந்து ஏறக்குறைய 1500 இருந்து 1000 ஊழி காலத்திற்கு முன்பாக, அதாவது ஊழி காலத்திற்கு முன்பு தொகுக்கப்பட்ட ஒரு நூல். எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டது அப்படின்றது சொல்றது ஏன் அப்படின்றத நான் பின்பு காட்டுறேன். ஏன்னா இது வந்து ஒரே ஒரு மனிதரால் எழுதப்படவில்லை என்பதுதான் பெரிய உண்மை. அப்ப அங்கு இருப்பது வந்து 10 மண்டலம் இருக்கு. அப்புறம் சூக்தம், அதாவது 1028 சூக்தம் இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆழமா போகும். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி அந்த காலத்துல இப்படி எழுதுனாங்க? 10,552 ரிக்ஸ் இருக்கு. ரிக்குகள் அப்படின்றது அங்கே நீங்க பார்க்கலாம். அந்த உண்மைகளை எப்படி பிரிக்கிறாங்க. பின்பு நான் காட்டுறேன் அந்த ரிக்குகள் எப்படி இருக்கு அப்படின்னு. யஜுர்வேதம் வந்து கிருஷ்ண அதாவது கிருஷ்ண வேதம், சுக்ல வேதம் அப்படின்னு இரண்டாக யஜுர்வேதம் பிரிக்கின்றது. அதனுடைய நுட்பங்கள் பிறகு ஏறக்குறைய 1200 இருந்து 800 வரைக்கும் அங்க இருக்கின்றது. இந்த யஜுர்வேதத்தை பற்றி பேசும்போது எல்லோருக்கும் தெரியும். யஜுர்வேதத்தை தொடும் பொழுது அங்கே ஸ்ரீருத்ரம், அதாவது ஸ்ரீருத்ரம் பார்க்கும் பொழுது முழுக்க ருத்ர மந்திரங்கள் எல்லாம் இங்கேதான் நமக்கு கிடைக்கும். அடுத்தது சாமவேதம். சாமவேதத்தை பற்றிய ஆய்வுகள் வந்து ஒரு அளவுக்கு ஆய்வுகள் செய்தாலும் சாமவேதத்தினுடைய நுட்பம் வந்து சில பேருக்கு தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இது என்ன அப்படின்னு ஒரு அளவுக்கு உள்வாங்கணும்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்றைக்கு என்னுடைய நோக்கம் அது கிடையாது. அதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 1875 வேர்சஸ் அண்ட் இட்ஸ் டிவைடட் இன்டு 2 செக்ஷன். அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்சிகம், உத்தர அட்சிகம் அப்படின்னு 2 பகுதிகளாக அவை பிரிக்கப்பட்டு அந்த சாமவேதம் இருக்கின்றது. சாமவேதம் முற்றிலும் ஏறக்குறைய ரிக் வேதத்தினுடைய வடிவுதான். அதனால அது என்ன வேறுபாடு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இசை அமைப்பு, கட்டமைப்பு ரொம்ப வேறுபட்ட நிலையில இதை கேட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு சில திகைப்புகள் ஏற்படும். ஓ இப்படியும் இருக்கா அப்படின்னு. அடுத்தது அதனுடைய அடுத்த நிலையில் இருப்பது அதர்வ வேதம் அப்படின்ற வேதமாக இங்க இருக்கின்றது. காண்டங்கள் இது மிகச்சிறிய ஒரு நூல் தான். பின் சேர்க்கையாக இது அமைகின்றது நுட்பமாக. 731 சூக்தங்கள் அங்க இருக்கு. 6000 பாடல்கள் அதுல இருக்கு ஏறக்குறைய. அப்போ 6000 பாடல்கள் இருக்கு. அப்போ இதனுடைய அடிப்படைகள் 4 வேதங்கள் நமக்கு தெரியும். வேத சாகைகள் அப்படின்னு கிளைகள் இருக்கின்றது. அது வேத அமைப்பு முறைகள். இது வந்து சம்ஹிதம் மந்திரங்களாகவும், கர்மகாண்டம், பிரம்மாண்டம் வந்து சடங்குகளாகவும், ஆரண்ய காண்டம் வந்து கடவுளியல் உபாசனை காண்டம், அப்ப உபநிடதம் ஞான காண்டமாக வேதாந்தம், அதுதான் வேதாந்தம். இது நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது. குழப்பம் ரொம்ப பேருக்கு என்னன்னா வேதாந்தம்னா கடைசி, வேதத்தினுடைய முடிவு நிலை. வேத அந்தம் அப்படின்னா முடிவு, அந்தம்னா முடிவு. வேதத்தினுடைய முடிவு தத்துவ ஞானமாக உபநிடதமாக வெளிப்படுவது, அதுதான் ஞான காண்டம் அப்படின்றத புரிந்து கொள்ளணும். இப்ப இப்படிதான் வந்து வேதங்கள் பிரிந்து மிக மிக பாத்தீங்கன்னா அப்படியே கடல் போல இருக்கும். அவ்வளவு எழுதப்பட்டு அப்படி இருக்கும். இப்படியும் இருக்கா அப்படின்றது உள்ளே நுழைபவர்களுக்கு தான் தெரியும். ஓ இது என்ன இது நான் நினைத்தது போல இல்லையே அப்படின்னு. அப்படி கிளைகளாக கிளைத்து இந்த 4 வேதங்கள் விரிக்கப்பட்டிருக்கு. சரி இப்ப முதல்ல நம்ம ஆய்வுக்கு கொண்டு வருவது ரிக்வேதம். இப்ப இந்த ரிக்வேதத்தை பற்றி பெரும்பாலும் நம்ம வந்து பொது நிலையில கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதை பற்றிய ஒரு ஆய்வுகள் நமக்கு முழுமையாக இருக்காது. இதுல முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ரிக்வேதம் அப்படின்றது நான் இது பின்பு எப்படி இந்த வேத சொற்கள் இது வந்து இருக்கு அப்படின்னு தமிழ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஞானசம்பந்தர் பாடல்கள் எல்லாம், ஞானசம்பந்தர் மற்றும் நாயன்மார்கள் பாடல்கள்ல இந்த குறிப்புகள் இருக்கு. அப்போ இந்த நூல்களை, அதாவது ரிக்வேதத்தை பற்றிய குறிப்புகள் இதெல்லாம் வந்து விரைவி இருக்கு. அதனால இதை வந்து இல்லை தமிழ் மரபுல இதை பற்றிலாம் பேசல அப்படின்ற கருத்தெல்லாம் யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் வந்து அவர்களுடைய சார்பு மனப்பான்மையை தான் காட்டுது. தமிழர்கள் ரிக்வேதங்களை ஆய்வு செய்திருக்கின்றனர், வேதங்களை ஆய்வு செய்திருக்கின்றனர் அப்படின்றதுக்கு மறுக்க முடியாத உண்மைகள் உண்டு.
அதற்கு வந்து நிறைய சான்றுகள் வந்து தேவார திருப்பதிகங்களே போதுமானது. அப்போ வேதம் ஓதி அப்போ வெண்ணூல் அப்படின்னு பல நிலைகள்ல பாடல்கள் இருக்கு. அதனால வேதங்கள் வந்து எங்களது பாடல்கள்ல இல்ல அப்படின்லாம் இன்னைக்கு மிக அளவுல வந்து நிறைய பேர் சொல்ல முயற்சி பண்றதெல்லாம் தப்பான ஒரு அணுகுமுறைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே உண்மை வெளிப்பட்டு இருக்கும் பொழுது உண்மையை உண்மையாக பார்க்கின்ற அந்த கண்கள் நமக்கு தேவை. ஆனா எப்படி பார்த்தார்கள், எப்படி இந்த உண்மைகளை உள்வாங்கினார்கள், தமிழ் மரபு அதை எப்படி உள்வாங்கியது அப்படின்றத இதற்கு முன்பு உள்ள பாடல்கள்ல நான் விளக்கிட்டேன். அதாவது திருமந்திரம், வேதம் என்பது பொது, ஆகமம் சிறப்பு என்று ரொம்ப தெளிவாக பிரித்து காட்டியது. புது நூல் என்பது ஒரு சமய நூலை ஆய்வு செய்யும் பொழுது பொது அறிவாக அதை காண வேண்டிய அந்த விளக்கத்தை வந்து முழுமையாக திருமந்திரம் பிரித்து காட்டி விடுகின்றது. சிறப்பு என்பது இன்னும் அதனுடைய ஆழ்நிலை இன்னும் ஆழ போகும் பொழுது அது வேறுபடுகின்றது அப்படின்றத நான் பல முறை வந்து விளக்கியிருக்கேன் அந்த பாடல்களோட. ஆனா இன்றைக்கு நமது நோக்கம் வந்து இந்த வேற்றுமைகளை ஆய்வு செய்வதில்ல, என்னதான் ரிக்வேதம் பேசுகின்றது அப்படின்றத உண்மைக்கு போறோம். இப்போ இது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அக்னியை பத்தி பேசுது மண்டலம் 1. 10 மண்டலங்களும் வந்து வெவ்வேறு நிலைகள்ல இதை விளக்குது. இது ரொம்ப அருமையாக பிரிக்கப்பட்ட ஒரு பகுதிகளாக இருக்குது. அதனுடைய சூக்தங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போ முதல்ல அக்னி அப்படின்ற அந்த கருத்து வெளிப்படுது. அப்போ அக்னி அப்படின்ற அந்த கருத்து வெளிப்படும் பொழுது நாம் என்ன பார்க்கின்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே குறிப்பாக நம்ம என்ன சொல்றோம், மன்னிக்கணும், அதாவது இது இந்த இந்த பாடல்கள், அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா இந்த வேத பாடல்ல ஒரு இதை மட்டும் நான் எடுத்து காட்டுறேன். அதுல என்ன சொல்லுது அப்படின்னு. அதுவும் வந்து நம்ம தமிழ்லயே நான் அதை எடுத்து விளக்கியும் காட்டியிருக்கேன். அக்னி மீலே புரோஹிதம் யக்ஞஸ்ய தேவம் ருத்விஜம் ஆதரம் ரத்ன தாமதம் அப்படின்னு வரும். அப்போ இதான் முதல் அக்னியை பற்றிய ஒரு முதல் சூக்த பாசுரம் வந்து 1.1. அதாவது ரொம்ப ஆழமான ஒரு விளக்கமாக அக்னியின் வழியோட விளக்கமாக அது வெளிப்படும். அதாவது இது என்ன முதல் பாடல் என்ன விளக்குது அப்படின்னா அண்ட விளக்கம். இந்த அண்டமே அக்னியினுடைய வெளிப்பாடாக தான் இருக்கின்றது அப்படின்றத எளிமையாக அந்த பிக் பேங் தியரியை வந்து விளக்கிடலாம். இந்த முதல் பாடத்தை வச்சு அழகாக பிக் பேங் தியரியை விளக்கலாம். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான், ஏன்னா ரொம்ப ஆழமா இருக்கும். ஆனா இதுல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், நான் நீங்க என்ன பதிவு செய்ய விரும்புறேன் அப்படின்றத நான் முதல் தெளிவா சொல்லிடுறேன். அதாவது இந்த வேதங்கள் எல்லாம் ஒருவரால் எழுதப்படவில்லை அப்படின்றத தெளிவா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இது வந்து காலத்திற்கேற்ப இது வந்து ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு முறை. அப்ப மண்டலம் 1 அப்படின்னும் பொழுது இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா பலரால் எழுதப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு மண்டலத்தை வந்து ஒருவர் எழுதினார் அப்படின்ற கருத்து கிடையவே கிடையாது. மாடு சண்டை அப்படின்னு இப்படி கோதமை இப்படி பல இதுக்கு வந்து இந்த இங்க இருக்கக்கூடிய சூக்தங்களை எழுதியிருக்கின்றனர் அப்படின்றது. அது போலவே ஒவ்வொரு மண்டலங்களையும் வெவ்வேறு அதாவது ஞானியர்கள் ரிஷிகள் எழுதியிருக்கின்றனர் அப்படின்ற அந்த கருத்து முதல்ல நமக்கு பதிவாகணும். அப்போ இதுல வந்து பார்க்கக்கூடிய இந்த 10வது அதாவது முக்கியமா நம்ம இப்ப இன்னைக்கு பேச போறது 10வது சூக்தம் அப்படின்றது இதைதான் பார்க்க போறோம். அதாவது நாடி ஸ்துதி சூக்தமும் புருஷ சூக்தம், கிரிய ரிச்சுவல் அதாவது நாசதீய சூக்தம், இந்த சூக்தங்களை தான் நம்ம பார்க்க போறோம் விரிவாக. மற்றவை எல்லாம் பாத்தீங்கன்னா அக்னி, இந்திரன், பல தெய்வங்களையும் இங்க நம்ம இதுவரை கேள்விப்படாத பூசான் போன்ற பல தெய்வங்கள் அங்க இருக்கின்றார்கள். இப்ப சில பேருக்கு பூசான்னா யாருன்னே தெரியாது. அதாவது பூசன் அப்படின்ற அந்த வார்த்தை தான், ஆனா இன்னும் ரொம்ப நுட்பமா அதனுடைய செயல்பாடுகள்லாம் விளக்கும். ஆனா இயற்கையை வந்து மிக மிக ஆழமாக விளக்கும் ஒரு பகுதிகளாக இவை யாவும் அமைகின்றன. பிறகு அதில் பல வரலாற்று குறிப்புகளும் சேர்ந்து இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். பல்வேறு நிலையில இருக்கக்கூடிய சோமர், பல தெய்வ அமைப்புகள், அதாவது தேவர்கள் அப்படின்ற தேவ ஆய்வுகள் இதுல இருக்கு. சரி, இப்போ இதுல நம்ம என்ன புரிந்து கொண்டோம், எளிமையா சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பல்வேறு காலகட்டங்களில் பலரால் எழுதப்பட்ட தொகுக்கப்பட்டதுதான் ரிக்வேதம். அது ரொம்ப முக்கியமான கருத்து. அப்ப இது வந்து ஒருவரால் எழுதப்பட்டது அப்படின்ற அந்த கருத்தை முதல்ல மாத்திக்கொள்ளணும். அப்ப அது இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். இது பலரினுடைய கொடை அப்படின்றது. அது ஒருவர் இருவர் அல்ல, எத்தனை பேர் இருப்பாங்க இதுல அப்படின்னு நமக்கு தெரியாது. இது ஒரு பெரிய கொலெக்ஷன், அதாவது கொலெக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பாகவே தான் நம்ம பார்க்கணும்.
சரி, இப்போ இதுல வந்து என்ன பிரம்மசூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்றத மன்னிக்கணும். ரிக்வேதம் என்ன சொல்லுது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ரிக்வேதம் நம்மளுடைய துலாக்கோல்ல வைக்கும் பொழுது அண்டத்தினுடைய தோற்ற காரணம் என்ன அப்படின்னு ரிக்வேதத்திட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, ரிக்வேதம் என்ன பதில் சொல்லும் அப்படின்றத சின்ன ஒரு குறிப்பா முதல் குறிப்புல நான் வந்து சொல்லிட்டு போயிடுறேன். இதுல முதல்ல வந்து அண்டம் ஒரு மேம்பட்ட தெய்வீக உண்மையிலிருந்து தோன்றியது. அதன் உண்மையான தோற்றம் பரம்பொருளால் மட்டுமே அறியப்படுகிறது. அப்போ முதல்ல இங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன நாசத்தீய சூக்தம் அப்படின்ற ஒரு சூக்தம், அது வந்து 10வது காண்டத்துல இருக்கு. அது மண்டலத்துல அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த நாசத்தீய சூக்தம் வந்து ஒரு குழப்பமான, இது வந்து சொல்ல முடியாத, வரையறைப்படுத்த முடியாத, எப்படி சொல்வது என்று தெரியாத அப்படின்ற மாதிரி. அப்பொழுது உள்ளமையும் இல்லாமையும் இருக்கவும் இல்லை, காற்றில்லை அதன் மேல் ஆகாயம் இல்லை, யார் உண்மையில் அறிவார் அப்படின்னு, யார் அதை அறிவிக்க முடியும், யார் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அது முடிப்பாங்க. இன்னும் ஆழமா நான் காட்டுறேன். இது இந்த நாசத்தியோட சூக்தம் வந்து முழுமையா எடுத்து உங்களுக்கு முதல்ல நான் விளக்கிடுறேன். சரி, இது என்ன சொல்ல வருது அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு இது வந்து நான் எந்த கருத்தையும் வந்து நேரடியாக பல்வேறு, அதாவது இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு பொருள் உரைப்புகள் இருந்தாலும், இதை வந்து நான் வந்து அதிகமாக நமக்கு சார்பாக அந்த மாதிரி எந்த நோக்கத்தோட மாற்றவல்ல. அது எப்படி வந்து விளக்கப்படுதோ அதனுடைய விளக்கத்தையே எடுக்கிறேன். அப்ப இதுல என்ன சொல்ல வருதுன்னா, இந்த படைப்பு உருவாகியவையோ அல்லது படாதவையோ அதன் மேற்பார்வையாளராக உயர் விண்ணில் இருப்பவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறது. கேட்ட பிறகு அவர் மட்டும் அதை அறிந்திருப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த படைப்புக்கு நம்மலாம் வந்து விளக்கம் சொல்ல முடியாது, தெரியாது. யார் இதை படைச்சாங்களோ அவர் விண்ணில் இருக்கிறார், அவருக்கு மட்டும்தான் அந்த உண்மை தெரியும். அல்லது அவர் கூட அதை குறித்து அறியாமல் இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு கருத்து. இப்ப இதுல ஒரு சின்ன குழப்பமும் இதுல இருக்கு. இதனுடைய விளக்கத்தை பல்வேறு நிலையில மக்கள் வந்து, அதாவது பொருள் உரைப்பவர்கள் மாற்றி மாற்றி கூறுறாங்க. ஆனா இது உண்மை வந்து நேரடியா இதோடைய பொருளை நீங்க விளக்கும் பொழுது இதுதான். நான் எவ்வளவு நீங்க தேடினாலும் இதுதான் வரும். அப்போ அவருக்கே அது தெரியாமலும் இருக்கலாம், மற்றவர்கள் அறிய முடியாது அப்படின்ற பொருளா நான் இங்க வந்து ஒரு பிராக்கெட் போட்டு அதை சொல்றேன். மற்றவர்களுக்கு அறிய முடியாதுன்றதுதான் பொருளா வரணும். ஆனா இங்க வந்து அந்த இந்த விளக்கத்தை நேரடியா பார்க்கும்போது அவர் கூட அதை குறித்து அறியாமல் இருக்கக்கூடும், இல்ல அவருக்கே தெரியாமல் இருக்கலாம் அப்படின்றது தான் முடிக்குது. இங்க ரிக்வேதம் அப்படிதான் முடிக்குது. அப்ப எதுக்காக இறைவன் படைத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, ஒன்று அவருக்கு மட்டும்தான் அது புரியும், இல்ல அவருக்கே அது தெரியாமலும் இருக்கக்கூடும் அப்படின்றது. தெரிந்தும் தெரியாமலும் அப்படின்ற அந்த கருத்து. அப்படின்னா இது வந்து எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, மற்றவர்கள் அறிய முடியாது, இல்ல மற்றவர்களுக்கு தெரியாது, இல்ல நம்ம உயிர்களுக்கு இது புரியாது அப்படின்ற அந்த கருத்துல தான் நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ இப்படியும் இருந்து இது ஒரு ஒரு பகுதி. இது 10வது சூத்திரம். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் வந்து முழுமையா வந்து ஆய்வு செய்த ஒரு இது வந்து புருஷ சுக்தம். 10வது மண்டலம் ரிக்வேதம். ரிக்வேதத்துல நீங்க 10வது மண்டலத்திலிருந்து 1லிருந்து 16 படித்தீங்கன்னா போதும். இந்த மண்டலத்தை நான் உங்களுக்கு முழுமையாவே எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா நான் இங்க எல்லாவற்றையும் நான் போடல. புருஷ சூக்தம் வந்து மிக 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 முக்கியமான சூக்தம். அதாவது 10வது மண்டலத்துல இதுதான் வந்து பல உண்மைகளை பேசக்கூடிய, அதாவது படைப்பின் ரகசியத்தை விளக்கக்கூடிய ஒரு பகுதியாக, மண்டலமாக இது அமைகின்றது. அப்போ படைப்பின் பத்தி பேசும்போது புருஷர் மாப்புருடர் 1000 தலைகள் 1000 கண்கள் 1000 கால்கள் உடையவர், அங்கு உடையவன் அப்படின்ற அந்த சொல்ல பாக்குறோம். அவர் முழு பூமியிலும் பரவி இருக்கிறார், மேலும் 10 விரல்கள் அளவிற்கு அதற்கு அப்பாற்பட்டவர். விரல்னா நீங்க இங்க பாக்குற நம்மளுடைய விரல் அளவு இல்ல. விரல் அப்படின்றது அது ஒரு தூரம், ஒரு அக்காலத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு தூரம். அப்போ அங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா, he the cosmic lord the Purusha with the 1000 heads, 1000 eyes, 1000 legs, pervading all the universe till extend 10 inches. இன்ச்சஸ்ன்னு இவங்க போட்டிருக்காங்க, அது தப்பு. அது பியாண்ட் அப்படின்ற அந்த கருத்து, அவர் எல்லா நிலைகள்லயும் உருவி இருக்கின்றார், ஊடுருவி இருக்கின்றார் அப்படின்ற ஒரு கருத்தாக இங்க நான் வந்து எல்லா படமும் வந்து கலப்படம் மாதிரி இருக்கு. இதை போட்டு எல்லாம் ஒன்னா போட்டு ஒரு படமா போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு காணக்கூடியவர் இவர் தான் புருஷ சூக்தரா அப்படின்னா புரியல. அது வந்து எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா இங்க வந்து ஒரு புருஷர் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சு புருஷ சுக்தம் ஆரம்பமாகுது. அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத இதுல பாக்குறோம். இதுதான் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமான பகுதியாக இது அமையுது. 2வது வேர்ஸ் அதுல இருக்கக்கூடியது.
whatever is born now and whatever is yet to be born in the future, all are he alone. எது படைக்கப்படுமானாலும் இனிமேல் வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவரே ஆவார் அப்படின்னு. நாட் ஓன்லி திஸ் பட் ஈவன் ஃபார் த காட்ஸ், கடவுளாக இருந்தாலும் மற்ற எந்த தெய்வங்களாக கடவுளாக இருந்தாலும் இவரிடம் மட்டுமே அவர்கள் இவரிடம் இருந்தே வெளிப்பட முடியும் அப்படின்ற அந்த கருத்து. he is the controller and hence he transcends the mortal state அப்படின்றது. அப்போ அவரு நித்திய புருடர் அப்படின்ற கருத்தையும் இங்க சொல்ல வராங்க. அப்பனா இதுல வந்து தெளிவா காட்டுறாங்க, இவர் தான் வந்து தெய்வங்களுக்கும் அவரே ஆளுநர், எனவே அவர் மாந்த நிலை மீறிய நித்திய புருடர் அப்படின்னு. இது நான் தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது இதை நான் கொஞ்சம் நல்ல தமிழாக கொஞ்சம் மாற்றி அதை தரேன். அடுத்தது இங்க this much is his glory only, and Purusha is much more than all this. இதையும் கடந்தவர். the entire universe of happening, இது ரொம்ப முக்கியம். உலகத்துல இருக்கக்கூடிய அண்டங்கள்ல இருக்கக்கூடிய விஸ்வம் அப்படின்றது அழகான தூய தமிழ் சொல், பிறகு இதை பார்ப்போம். அண்ட் கிரிச்சர், பூதானி, பூதம்ன்றது விரியும், பூதம் அப்படின்றது பெரும் நிலைகள்ல கான்ஸ்டிடியூட். பட் இங்கதான் இந்த வார்த்தையை நன்றாக கவனிக்கணும். கான்ஸ்டிடியூட் பட் குவார்டர் பாதம் ஆஃப் ஹிம், அதாவது கால் பாதம், கால் பாதம் வந்து அவர். த ரிமைனிங் 3/4, அதாவது முக்கால் பகுதி வந்து his glory consists of the immutable consciousness. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அவர் மகிமை இதுவரை மட்டுமா, ஆனால் புருஷரை வந்து அதனையும் விட உயர்ந்தவர். நிகழ்வுகளால் ஆன முழு பிரபஞ்சமும் விஸ்வம் மற்றும் அனைத்து உயிர்களும், நம்ம பார்க்கக்கூடிய எல்லா உயிர்களும் அவரின் ஒரு பாதி ஆகும். அவர்கிட்ட இருந்து தான் எல்லாம் வெளிப்படுது அப்படின்றது சொல்லுது. அதுவும் பாதி, அதாவது பாதினா குவார்டர், இங்க தப்பு இருக்கு, அதாவது கால் பகுதி அப்படின்றது வரணும். அவர் மீதமுள்ள 3 பாகங்கள், அதாவது முக்கால் திரிபாதம் அவருடைய சித்தமாக விளங்குகின்றன அப்படின்னு விளக்குறாங்க. அப்ப இது வந்து குவார்டர் அப்படியெல்லாம் வந்து ஒரு கணக்கு மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் பிறகு இதை பத்தி ஆய்வு செய்வோம். அடுத்தது இந்த 3/4 of Purusha, அப்புறம் மீண்டும் extend beyond the universe of change, the 1/4 of him again and again comes to play as a universe அப்படின்னு இந்த மாதிரி அந்த கணிதத்தை ஒரு சின்ன எளிய கணிதம் போடுறாங்க. thereafter he pervades all being that eat and things and எல்லா படைப்புகளுக்கும் அவர் தான் மூலமாக இருக்கின்றார் அப்படின்றது. இது தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. இவருடைய வடிவம் வந்து இங்க கிருஷ்ண, அதாவது மகா நாராயணன் எல்லாம் கிடையாது. இது புருஷ சூக்த வடிவாக நான் எடுக்க பாக்குறேன், ஏன்னா பல்வேறு நிலைகள்ல இருக்கிறார் பாருங்க. from the Purusha அப்படின்னு was born the Virat அப்படின்ற ஒரு அடுத்தது verse 5 வருது. யூனிவர்ஸ் இன் சீட், அவரு தான் புருஷரிடம் இருந்து விரத் அப்படின்ற ஒருத்தர் தோன்றாரு. அவரு தான் வந்து யூனிவர்ஸ் அப்படின்றதனுடைய முட்டை, அந்த மூலக்கருவாக இருக்கின்றார். அவரை வந்து விராட் அப்படின்னு அடையாளம் காண்றாங்க. தி யூனிவர்ஸ் இன் சீட் கண்டிஷன். அப்போ உலகம் என்பது ஒரு வித்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வித்துல இருந்து விராட் புருஷா வாஸ் பார்ன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வித்துல இருந்து தான் விராட் புருஷர் வெளிப்படுகின்றார். நன்றாக ஞாபகத்துல வச்சுங்க, புருஷர் வேற, புருஷரிடம் இருந்து வெளிப்படக்கூடிய விராட் புருஷர் வேற. அப்ப that newborn one become manifest அப்படின்னு into the plurality, அவர்கிட்ட இருந்து தான், விராட் புருஷர்கிட்ட இருந்து தான் பல்வேறு படைப்புகள் தோன்றின அப்படின்ற ஒரு கருத்து வருது. அவரே வந்து இந்த பாருங்க, he the earth created the earth, நீங்க பிராக்கெட்ல போடுறாங்க, அவர் தான் உலகாகவும் அதனுடைய வடிவாகவும் இருக்கின்றார் அப்படின்ற கருத்தும் அதுல வருது. அப்புறம் அவரிடம் இருந்து சூரியன், அவர் வாயிலிருந்து பாருங்க, முதல்ல மைன், அவருடைய மூளையிலிருந்து மூன் உருவாகியது, அதாவது சந்திரன், அவருடைய கண்களில் இருந்து சூரியன், அவருடைய வாயிலிருந்து இந்திரன், மற்ற ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி போன்றோர் வெளிப்படுகின்றனர் அப்படின்னு, காற்று, இவையெல்லாம் வெளிப்படுகின்றது. இப்ப இதுல நாம இதெல்லாம் பார்த்த பிறகு நமக்கு வந்து ரொம்ப முக்கியமா என்ன பார்க்கிறோம், இந்த பர்பஸ் ஆஃப் த கிரியேஷன், படைப்பின் குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க என்ன வருது, அண்ட படைப்பானது ஒரு ரிதம் அப்படின்னு, அதாவது சீர்திருத்தம் பிரதிபலிக்கின்றன அப்படின்னா, கிரியேஷன் மேனிஃபெஸ்ட் த டிவைன் வில் த காஸ்மிக் ஆர்டர் ரிதா. அது ஒரு ரிதம் அப்படின்றது ஒரு அசைவின் அடிப்படையில தான் அது ஏற்படுது. பேலன்ஸ் த ஹார்மனி இன் த யூனிவர்ஸ் அப்படின்னா. ஆனா இதுக்கு வந்து இதுதான் ரிக்வேதம் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு மேல ரிக்ன்றதே வந்து ஒரு அசைவின் அடிப்படையில தான் இதெல்லாம் இருக்கு. ஆனா நோக்கம் வந்து இங்க தெளிவுபட கூறப்பட முடியவில்லை. ரிக்வேதத்துல என்ன காரணம் அப்படின்றது
அது சொல்லல. அததான் முன்பே பார்த்துட்டோம். நாசத்தியம் வந்து இத தெளிவா சொல்லிருச்சு. நாசத்தியம் வந்து தெளிவா இத காட்டுது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நாசத்தியம் சொல்லிருச்சு. இல்ல அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். இல்ல அவருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இல்ல மற்றவர்கள் அத அறிய முடியாது. நான் சொன்னாலும் புரியாது அப்படின்ற மாதிரி ஆ முடிச்சிடுறாங்க. அப்பன்னா இந்த இந்த கேள்விய வந்து ஆய்வுக்கு அவங்க தீவிரமா உள்படுத்தல அப்படின்றது தெளிவா தெரியுது. அடுத்தது படைப்பின் குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அதே கருத்து தான். ஆனா இதுல வந்து அவங்களால சொல்லுக்கு கொண்டு வர முடியல. இங்க இந்த வரி தான் வந்து ஆக நுட்பமான வரியாக இருக்குது. காஸ்மிக் ஆர்டர் அப்படின்ற ஒரு கருத்து தான். ஏதோ ஒரு நியதி இருக்கு. அந்த நியதியின் அடிப்படையில தான் இந்த யூனிவர்ஸ் உருவாகுது அப்படின்ற அந்த அடிப்படையில அவங்க வந்து அந்த கருத்தை முடிச்சிடுறாங்க. அப்ப இதுக்கு தான் இந்த நோக்கத்துல தான் அது வெளியாகுது. அந்த ஒரு நியதியின் காரணமாகத்தான் அது உருவாகின்றது அப்படின்ற கருத்து. உண்மை ஒன்றே, ஆனால் ஞானிகள் அதை பல பெயர்களால் அழைக்கின்றார்கள் அப்படின்னு. அப்போ இது வந்து ஒரு உண்மை. ஆனா இந்த உண்மையை வந்து பல காரணங்களாக பல பெயர்களாக அழைக்கின்றார்கள் அப்படின்னு. இப்ப இதுல அடுத்தது நான் நேர 13க்கு போயிடுறேன். ஆனா இதுல வந்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த புருஷ சூக்தம் 10வது மண்டலத்துல தான் நம்ம விராட் அப்படின்னு சொன்னல, அந்த விராட் புருஷன் விராட் புருஷன் வந்து புருஷா என்ற அந்த அடிப்படையில இருந்து தோன்றியவர். அவர் முகத்தில் இருந்து பிராமணர்கள் சிந்தனையாளர்கள் பிறந்தார்கள். அவரது கைகளில் இருந்து சத்திரியர்கள் அரசர்கள் தோன்றினார்கள். அவரது தொடையில் இருந்து வைசியர்கள் வணிகர்கள் உருவாகினார்கள். மற்றும் அவரது கால்களில் இருந்து சூத்திரர்கள் மனிதர்களுக்கு சேவை செய்பவர்கள் பிறந்தார்கள் என்ற அப்படி அதாவது படைக்கப்பட்டதாக இங்க கூறப்படுது. இதுல இருந்து புருஷ சுக்த 13வது ஃப்ரம் த ஃபேஸ் அப்படின்றத விராட் புருஷா பாண்ட். அப்ப விராட் புருஷா என்பவர் வந்து யார் என்பது பார்க்கும் பொழுது புருஷரினுடைய வடிவாக இங்க பார்க்கப்படுகின்றது. ஆகவே அவர் வந்து இங்கே பல்வேறு வர்ண படைப்புகள் உயிர்கள் படைக்கப்படுகின்றனர். அப்போ பிரம்மின் வேற, சத்திரியர்கள் வேற, வைசியர்கள் வேற, சூத்திரர்கள் வேற அப்படின்ற வர்ண முறை இங்கே முதல் முறையாக புருஷ சூக்தத்தில் வெளிப்படுகின்றது. அதுவும் எப்படி வெளிப்படுகின்றது என்றால் அவரின் படைப்பாக, நன்றாக புரிந்து கொள்ளுங்க, இது வந்து படைப்பாகவே பேசப்படுது. இங்கதான் சிக்கலே ஆரம்பிக்குது. அப்ப இததான் வந்து தென்னாடு வந்து பிடிச்சுக்கிட்டாங்க. தென்னாட்டவர்கள் இந்த கருத்திற்கு தான் முதல் மறுப்பை தங்களுடைய மறுப்பாக முதல்ல வெளிப்படுத்தினாங்க. அதனாலதான் வேத மறுப்பு எங்கிருந்து தொடங்கியது, அவர்கள் முதல்ல தொடங்கினார்களா அப்படின்னா தென்னாட்டவர்கள் தான் தொடங்கினாங்கன்னா இல்ல. இதனுடைய எதிர்ப்பு வந்து நேரடியாகவே வந்து புத்தம் செய்ய ஆரம்பிச்சது. சமணம் இவையெல்லாம் வந்து இந்த கருத்தோடு உடன்படாததுனால நேரடியாகவே புத்தம் வந்து பிரிஞ்சிட்டது. நேராகவே பிரிந்து எதிர்ப்பை தெரிவித்து அவங்களுடைய மறுப்பை வந்து தெரிவிச்சுட்டாங்க. இல்ல இந்த கருத்துக்கெல்லாம் நாங்க ஆதரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உடனே அவங்க வந்து தங்களுடைய மறுப்பை வெளிப்படுத்திட்டாங்க. அது போலதான் வந்து பல அதாவது பாத்தீங்கன்னா தென்னாட்டுல பல இடங்கள்ல நம்மளுடைய ஒட்டுமொத்த இந்திய உபகண்டங்கள்ல எப்படி மறுப்புகள் எங்கிருந்து வந்ததுன்னா இந்த அடிப்படையில தான். இந்த கருத்து அங்கே இருப்பது வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு இது வந்து தெரியாது. அப்போ பெரும்பாலும் இது என்ன அப்படின்றது, அப்ப ஜாதி பகுப்புகள் அப்படின்ற அந்த கருத்து வரும் பொழுது இது சாதியா இல்லையா அப்படின்னு பல பேர் இன்னைக்கு வந்து பேசுறாங்க. நிறைய நூல்கள் வேற எழுதுறாங்க. சாதி வேற, வர்ணம் வேற. இது வந்து சோசியல் ஹைராக்கி அப்படின்னு சோசியல்ல, அதாவது நீங்க பார்க்கக்கூடிய அதாவது சமூக அதாவது வேற்றுமைகளை குறிக்கின்ற அடிப்படையில தான் வந்து அது பேசப்பட்டிருக்கின்றது அப்படின்ற கருத்தை தான் வலியுறுத்தி பேசுறாங்களே தவிர இது வந்து படைப்பின் அடிப்படையிலேயே இந்த வேற்றுமைகளை இங்கே குறிக்கப்படுகின்றது அப்படின்றத தான் இந்த புருஷ சூக்தம் வெளிப்படுத்துது. அப்ப இது யாரும் வந்து மறுத்து இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே கிடையாது. அப்போ படைப்பு அப்படின்றது வர்ணாசிரமம் அப்படின்றது வந்து படைப்பிலேயே இருக்கு அப்படின்ட்டாங்க. அப்ப இது வந்து இல்ல ஏதோ வேற சூழல்ல இது வந்து ஒருவன் வந்து சத்திரியனாக மாறுகின்றான், சத்திரியன் வந்து பல நிலைகள்ல மாறுகின்றார்களோ அப்படின்னா அது வேற கருத்து. படைப்பிலேயே வந்து இப்படித்தான் அவர்கள் படைக்கப்படுகின்றார்கள் அப்படின்ற ஒரு ஹைராக்கி, அதாவது ஒரு படிநிலை படைப்பு முறையை வந்து இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது. அப்ப இது வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்றத பின்பு நம்ம பேசுவோம். இதை பற்றி ஆய்வு செய்வோம். அடுத்தது ஃப்ரம் த விராட் புருஷா நெவர் எமர்ஜ் த இன்னர் ஸ்பேஸ் அப்படின்னா அப்புறம் பிறகு மற்ற ஸ்பேஸ்
அதாவது வெளிகள் உருவாகின, அவருடைய காதில் இருந்து பல நிலைகள் உருவாகியது அப்படின்ற கருத்துக்கள்லாம் வெளிப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது மனிதர்களுடைய பங்கு என்ன அப்படின்னு ரிக்வேதம் வழியாக ஆய்வு செய்யும் பொழுது ஆஹ் அங்கே வந்து இதுக்கு வந்து ஒரு தெளிவு, அங்கேயும் மனிதர்களுடைய பங்கு என்ன, மனிதர்கள் தர்மத்தை காப்பதற்கும் இயற்கையுடன் ஒத்துழைக்கவும் பொறுப்பு உள்ளவர்கள் அப்படின்ற போலதான் இங்க வருது விளக்கம். நாம் அனைவரும் உண்மை மற்றும் நீதியின் பாதையில் ஒன்றிணைந்து செல்ல வேண்டும் அப்படின்ற கருத்து தான். அப்ப இங்க நீதி அப்படின்றது எப்படி வெளிப்படுது அப்படின்றது, எதை நீதின்றாங்க அப்படின்ற கேள்விகள் பல நிலைகள்ல இங்க வெளிப்படுது. ஏன்னா முதல்ல ஆரம்பமே வந்து பிரிப்பு அங்க வந்தது. ஏன்னா விராட் புருஷரிடம் இருந்து நம்ம எல்லாம் வெளிப்படும் பொழுது அப்படியே அங்கே வந்து வேற்றுமை வந்துருச்சு. அப்ப நித்திய குறிக்கோள் என்ன அப்படின்னா, வாழ்வின் குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, என்ன எட்டர்னல் பர்பஸ், எதுக்காக ரிக்வேதம் வந்து நமது படைப்பை பற்றி விளக்குது அப்படின்னா, the soul moves from the birth to birth seeking the divine light அப்படின்ற இன்னொரு ஒரு புதிய அணுகுமுறையில் அந்த கருத்து வருது. ஆன்மா பிறவி பிறவியாக பயணிக்க வேண்டும், எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வி மீண்டும் வருது. எதற்காக பிறவியாக பயணிக்க வேண்டும், விராட் புருஷரிடம் வெளிப்பட்ட நாம் எதற்கு பிறவிகள் எடுக்க வேண்டும் என்ற அந்த கேள்வி நம்ம உள்ள ஆழமாக வந்துருது. தெய்வீக ஒளியை தேடுகிறது, எதற்காக தெய்வீக ஒளியை தேட வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே நம்ம உள்ளே முதல்ல எழுந்திருது. அப்ப the enlightened one transcend அப்படின்றது, ஞானம் பெற்றவன் பிறவி இறப்பு சுழற்சியை கடந்து பிரம்ம ஆனந்தம் அடைகின்றான். இந்த கருத்து வந்து மிக மிக முக்கியம். அங்க பாத்தீங்கன்னா இறைவன், அதாவது கடைசி நிலை வந்து ஆனந்த நிலையை தான் பெற, சுப்ரீம் பிளிஸ் அப்படின்றது, அதாவது சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அப்படின்ற அந்த கருத்துல இருந்து நாம் வந்து இறுதியாக ஒரு ஆனந்த நிலைக்கு நாம் எட்டி செல்கின்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ இங்க மீண்டும் வந்து இதை வந்து வேதத்தை வந்து ஒரு திறனாய்வுக்கு கொண்டு வரும் பொழுது இதுல பல்வேறு நிலைகள்ல கேள்விகள் இருக்கும். அப்ப இது பல்வேறு நிலைகள்ல என்னென்ன கேள்விகள் எழும் அப்படின்ற பொழுது, முதல்ல வந்து காரணம் அறியப்படாத, இறைவனுக்கே தெரியாத அல்லது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த கமுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த சீக்ரெட், த மிஸ்ட்ரி. அப்ப இது எப்படி, ஏன் அப்ப படைக்கணும் அப்படின்னா நமக்கு காரணமே தெரியல, எனக்கு காரணம் புரியல அப்படின்னு. அப்ப ஒரு எளிதா சொல்லக்கூடியது. அப்ப இது வந்து ஒரு அறிவு. அப்ப இறைவன் ஒரு நோக்கம் இருக்கு. இறைவன் வந்து தனது நோக்கை முதல்ல ஆரம்பத்திலே நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, திருமந்திரமாக இருக்கட்டும், மற்ற அறிவியல் பின்புலத்தோடு நம்ம பார்க்கும் பொழுது குறிப்பு, இறைவனுடைய திருக்குறிப்பு அறிவதே நமது வாழ்க்கையினுடைய இலக்கு. அதுதான் வந்து மாணிக்க வாசகர் சொல்றாரு, அதுதான் வந்து திருமூலர் வலியுறுத்துறாரு. அவன் தன் குறிப்பை குறிப்பாய் கொண்டுதான் வாழ்க்கையை வந்து நகர்த்தணும். இறைவனுடைய குறிப்பு தெரிஞ்சாதான் நமக்கு ஏன் என்ன செய்யணும்னு தெரியும். இறைவனுடைய குறிப்பே தெரியலன்னா நான் எப்படி வாழ்க்கையை நகர்த்துறது? அப்ப நான் எங்க போய் என்ன செய்யணும், எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்றது தெளிவற்ற ஒரு நிலையிலேயே முடியும். அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முரண்பாடு இங்க வந்துருச்சு. அப்ப பாருங்க, தமிழ் மரபு வந்து என்ன பண்ண பாக்குது, அங்க குறிப்பு வைத்து நகர்த்துது. உனக்கு ஒரு இலக்கு இருக்கு, நீ வந்து இந்த இலக்கை அடைய வேண்டும், எதற்காக நீ படைக்கப்பட்டாய் அப்படின்ற அந்த கேள்வி கேட்கும் பொழுது இறைவனுக்கு அந்த கமுக்கத்தை வெளிப்படுத்த மாட்டார் அப்படின்றது ரிக்வேதம் சொல்லும் பொழுது ரிக்வேதம் நம்மளோட முரண்படுது. அப்ப இங்க என்பதால் இறைவனின் வாளறிவு வேண்டுதல் வேண்டாமையிலான் நரவாளி அந்தணன் இயல்புக்கு இழுக்கல்லவோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருது பாருங்க. இறைவன் வந்து ஏன் காரணம் தெரியாமலே படைச்சாரு நம்மள? இல்ல அவருடைய கமுக்கத்தை வந்து வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்ற காரணத்துல நம்ம வந்து நாசத்திய சூக்தம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அங்கே வந்து ஒரு பெரிய சிக்கல், முரண்பாடு வெளிப்படுது. அப்ப the unknown cost and unknown mystery even to God அப்படின்ற அந்த நிலையில தான் கடவுளுக்கே ஒரு தடுமாற்றம் வருது அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்க வருது. அப்போ இப்படி கொஞ்சம் ஆழமா போகும்போது நிறைய கேள்விகள் தான் நமக்கு இங்க வருது. அப்போ அடுத்தது, அனைத்து உயிர்களும் பூதானி விராட் புருஷனின் ஒரு பாதி அப்படின்னு, அதாவது ஒரு கால் பகுதி அப்படின்னு சொல்றோம். அப்ப அவர் மீது உள்ள 3 பாகங்கள் திரிபாதம் மாறாத உணர்வாக சித்தமாக விளங்குகின்றன அப்படின்னு நம்ம கூறும் பொழுது என்றால், அவர் முழு சத்து சித்த ஆனந்த தனிமமே இல்லையே அப்படின்னு வந்துடும். அப்ப நம்ம சொல்ற மாதிரி அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் அப்சல்யூட், நம்ம பேசுறோம் ஒரு சச்சித்தானந்த அப்படின்ற பரம்பொருள் அப்படின்றோம். சத்துனா பாத்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட். நான் அதை வந்து பிறகு இந்த வார்த்தையை நான் வந்து ஆழமா உங்களுக்கு ஆய்வு செய்ய கத்துக் கொடுக்குறேன். சத் அப்படின்னு சொன்னா என்றும் இருக்கக்கூடிய ரியாலிட்டி, உண்மை, எக்ஸிஸ்டன்ஸ், அதே நேரத்துல ஹையஸ்ட் சுப்ரீம் இன்டெலிஜென்ட். அப்ப ஒரு சுப்ரீம் இன்டெலிஜென்டா இருக்கக்கூடிய ஒரு பொருள் சத்து பொருள்னு இப்ப சொல்றோம். அடுத்தது
சித்து பொருள் அப்படின்னு சொல்றோம். த ஹையஸ்ட் கான்சியஸ் பீயிங் அப்படின்னு, சுப்ரீம் பீயிங் அப்படின்னு, அதாவது கான்சியஸ் பீயிங் அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்படி இருக்கும் பொழுது ஒரு கான்சியஸ் பீயிங், அடுத்தது த பிளிஸ் பூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனந்த பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா பாதி வந்து புருஷனுடைய பாகங்கள் எல்லாம் வெவ்வேறு நிலையில பாகம் பாகமா பிரிக்கப்படுது. அப்ப இங்க பாருங்க, சித்து இதுல வந்து நிறைய கேள்வி வருது. சித்து இயல்பு பகுக்கப்பட இயலுமா, மீண்டும் ஒரு கேள்வி வந்து மாட்டிருது இங்க. அப்ப கேன் த நேச்சர் ஆஃப் த சித் கேன் பி டிவைடட் அப்படின்ற கேள்வி வருது பாருங்க. அப்போ அதாவது பிரிச்சு 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 சித்த கொடுக்க முடியுமா அப்படின்னா, அப்படின்னா நீங்க என்னன்னா நீங்க இருப்பீங்க, உங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு 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 இன்னும் நிறைய பேரை உருவாக்கி, அதாவது நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய ரெப்ளிகா உருவாக்கலாம் அப்படின்ற கருத்தெல்லாம் வருது. அப்ப இது எவ்வளவு குழப்பமான மேலும் ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போகுது அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். அப்படின்னா சித்து பொருளை பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இது நான் நினைக்கிறேன் நிறைய சிக்கல்களுக்கு கொண்டு போறோம். அப்போ ஒவ்வொரு உயிரினுடைய தனித்துவம் போயிருச்சு. அப்ப தனித்துவம் பேசப்படல அப்படின்ற கேள்வி வருது. இதை வந்து நீங்க நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்க. நான் பிறகு இதோடைய ஆர்கியூமெண்ட்டை எவ்வளவு ஆழமா ஆர்கியூ பண்ணுவாங்க, அதாவது இதை வந்து இந்த ஆர்கியூமெண்ட்டை எப்படி கொண்டு போவாங்க அப்படின்றதுக்காக இன்னொரு சில விளக்கங்கள் பேசுறேன். அதாவது சித்து இயல்பு பகுக்கப்பட இயலுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க கேட்கறது வந்து சாதாரணமான ஒரு கேள்வி கிடையாது. இதுதான் வந்து நான் வந்து போன ஒரு முறை நான் உங்களுக்கு செய்து காட்டினேன். மீண்டும் இதை வந்து ஆய்வுக்கு நான் கொண்டு வரும் பொழுது இதை பற்றி விரிவா சொல்றேன். ஆனா இப்பைக்கு நம்ம வந்து இதை திறனாய்வு அடிப்படையிலேயே சிந்திப்போம். அடுத்தது, விராட் புருஷர் தன் அங்கத்திலிருந்து வெவ்வேறு வர்ணத்தினரை வெவ்வேறு பகுதியில் இருந்து தோற்றுவிக்க என்ன காரணம்? ஏன் வந்து அவர் எனக்கு வாய் இருக்கு, எனக்கு மூக்கு இருக்கு. முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்க இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை உருவாக்கி திருப்பி அவருக்கு உருவம் கொடுத்து, அவருக்கு வந்து வாயிலிருந்து இவர் வருகின்றார், கைகள்ல இருந்து இவர் வருகின்றார், அப்புறம் தொடையில இருந்து இவர் வருகின்றார், கால்கள்ல இருந்து இவர் வருகின்றார் அப்படின்ற ஒரு ஹைராக்கி ஃபார்ம் கொண்டு வரும் பொழுதுதான் இங்க பிரச்சனைகள் தலை தூக்கி நிக்குது. அப்ப எதுக்காக இந்த பாராபட்சங்கள் என இவரை இந்தந்த பகுதியில இருந்து ஒரு உடம்பை முதல்ல கொண்டு வந்து விராட் புருஷர் அப்படின்ற ஒரு கருத்தை கொண்டு வந்து, அப்புறம் இவர்கிட்ட இருந்து தான் எல்லாம் வந்தாங்க. அதுவும் வந்து இப்படி பகுப்பு நிலையோடயே முதல்லயே முடிவு வந்து அங்க முடிவு செய்யப்பட்டது. அப்ப எப்படி வந்து அவர் வந்து இவர் பிராமணராக இருக்க வேண்டும், இவர் சத்திரியாராக இருக்க வேண்டும், இவர் வைசியராக இருக்க வேண்டும், இவர் சூத்திரராக இருக்க வேண்டும், எப்படி முடிவு பண்ணாங்க? எந்த அடிப்படையில அந்த விராட் புருஷர் வந்து இதை முடிவுக்கு வந்தார் அப்படின்றது இன்னொரு கேள்வி. அப்ப இது உடம்புக்கு மட்டும்தானா, உயிருக்கும் சேர்த்து வருதா அப்படின்றது இன்னொரு கேள்வியும் வருது. இப்படி குழப்பங்கள் இதுல வந்து அதிகமாக இங்க தோன்றுவதற்கு காரணமாகிறது. அப்ப கர்ம வினை இங்க முழுக்க முழுக்க தள்ளி வைக்கப்பட்டுருச்சு. அப்ப கர்ம வினை புறக்கணிக்கப்பட்ட இறை விளைவாக வெளிப்படுகின்றது. இது இறைவனுடைய விஷ், அதாவது இறைவனுடைய ஒரு பர்சனல் விஷா போயிருது. அப்போ இங்க கர்மா அப்படின்றதுக்கான காரணமே கிடையாது. அப்போ இதுல வந்து எங்க சிக்கல் வருது, மீண்டும் இங்கதான் சிக்கலே வருது. அப்ப இங்க எப்படி வந்து இவங்க வந்து பேர்ட் ஆஃப் சைக்கிளை பத்தி பேச முடியும், டெத் அட்டைன் சுப்ரீம் பிளிஸ் அப்படின்ற கருத்துக்கு வர முடியும்? இறைவன் கிட்ட இருந்து வரும்பொழுது இதுல வந்து ஒரு சின்ன குழப்பமும் இதுல வெளிப்படுது. ஞானம் பெற்றவன் பிறவி இறப்பு சுழற்சியை கடந்து பரம ஆனந்தம் அடைய வேண்டும் அப்படின்னா எதுக்காக அவன் இந்த பேர்த் சைக்கிள், அதாவது பிறவி நிலையில அவன் சுற்றப்படுகின்றான் அப்படின்ற கேள்வி அங்க வருது. அப்படியே நீங்க நன்றாக பாத்தீங்கன்னா இதுக்கு முன்பு வந்து நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கு. இதுக்கு முன்பு வந்து பிறவியை பற்றிய ஒரு தெளிவான கருத்து ஒரு 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 குழுவினரிடம் இருந்திருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்ப இது வந்து பாருங்க, இந்த கருத்தை வந்து உள்வாங்குற முறைகள் தான். அதை வந்து ஒரு உள்வாங்கி எழுதும் பொழுது எப்படி எப்படிலாம் எழுதிடுறாங்க பாருங்க. அப்படின்னு போகுது. அப்ப அடுத்தது இந்த கருத்துல இன்னும் மேல போனோம்னா இன்னும் ஆய்வு வந்து ரொம்ப நுட்பமா போயிரும். சடமும் சித்தும் கலந்த புருஷர் எப்படி முழு பூரண சத்து சித்த ஆனந்த சித்தாந்த பிரம்மமாக விளங்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்படி என்றால் புருஷர் நித்தியர் அல்ல என்றாகுமே அப்படின்னா இவர் எப்படி நீங்க நித்தியர் இஸ் பெர்மனன்ட் அப்படி, அதாவது எத்தனல் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ஹவு கேன் புருஷா ஹூ இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மேட்டர், இன்சென்டியன்ஸ் அண்ட் கான்சியஸ் சென்டியன்ஸ் அப்படின்ற ஒரு கருத்து பி ஃபுல்லி ரியலைஸ் அஸ் த கம்ப்ளீட் அண்ட் அப்சல்யூட் எக்ஸிஸ்டன்ட் கான்சியஸ்னஸ் நம்ம சொல்றோம். த எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம சத்து அப்படின்னா ஒரு இன்டெலிஜென்ட், ஒரு பெரிய இன்டெலிஜென்ட். ஆனா அவருக்கே வந்து இங்க ஒரு மேட்டர் அப்படின்ற ஒரு கருத்துல வருது. சித்து பொருள்ல அசித்து பொருளாகவும் நிற்கின்றார். அப்ப கான்சியஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்றோம், அவரை பிரம்மன் வேற சொல்றோம். அப்ப இஃப் சோ டஸ் that not imply that புருஷா இஸ் நாட் எட்டர்னல்? எப்படி அவர் வந்து ஒரு நித்திய பொருளாக இருக்க முடியும்?
நிச்சயமாக முடியாது. அவர் நித்திய பொருள் கிடையாது அப்படின்றத தெளிவா அடிச்சு சொல்லிடலாம். அப்ப இஸ் அ கான்சியஸ்னஸ் சம்திங் தட் கேன் பி டிவைடட் அப்படின்னு இன்னும் மேல போகும்போது கான்சியஸ்னஸே டிவைட் பண்ண முடியும் அப்படின்ற கருத்துக்கு இவங்க உள்ள வந்துட்டாங்க. அப்ப இதுல இன்னொரு பெரிய குழப்பம் வருது. கேன் கான்சியஸ்னஸ் பி அ செப்பரேட்டட்? அப்படின்னா ஒரு உயிர் இன்னொன்னு பல உயிர்களாக பிரிக்கலாம். அப்ப வெட்டி வெட்டி இன்னும் விரிக்கலாம். அப்ப அது வந்து அட்டாமிக் சயின்ஸுக்கு போயிருச்சு. அப்ப இன்னைக்கு இன்னைக்கு வந்து அது பின்பு பார்க்க போறோம். இதுதான் அசைவர்களுடைய இன்னொரு பெரிய குழப்பமாக மாறும். அது நான் பிறகு அதை பற்றி ஆழமா பேசுறேன். அப்போ இது வந்து எப்படின்னா சித்துக்கே வந்து ஒரு அட்டாமிக் சயின்ஸ் பிரிக்கிறாங்க. அப்ப அது வந்து எட்டாமா உருவாகும் அப்படின்னு. அப்ப எட்டாமுக்கு தனியா ஒரு சித்து அப்படின்ற மாதிரி ஒரு எட்டாம் ஒரு சித்து பொருள், ஒரு எட்டாம் இன்னொரு சித்து பொருள் அப்படின்ற மாதிரி பிரிச்சு பிரிச்சு பேசுறாங்க. அது அப்ப குவாண்டம் என்ன அப்படின்ற கேள்வி எல்லாம் இன்னும் பெருசா போகுது. அது நம்ம உள்ள போக முடியாது. அடுத்தது சித்து பகுக்கப்படுமானால் ஒரு பொருளில் பல சித்துகள் என்றாகுமே அப்படின்ற கேள்வி. சச்சிதானந்தம் ஒரு தனித்த பிரம்ம சித்தா ஆகாதே அப்படின்ற கேள்வி வருது. அப்ப அதே தான் நான் இப்ப சொல்றேன். அந்த குவாண்டம் சயின்ஸ்க்கு போகும்போது இது இன்னும் குழப்படியா போகும். ஏன்னா வந்து அப்போ ஒவ்வொரு எட்டாமும் ஒரு சித்து பொருள் அப்படின்ற மாதிரி. அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே சித்து பொருளாக தான் இருக்க முடியுமே தவிர அசித்து என்ற கருத்து இங்க வரவே வராது. அப்ப பல சித்துக்களால் இயக்கப்படும் ஒரு பொருளாகின்றது அப்படின்னு. அப்பனா இங்க நீங்க பார்க்கக்கூடிய if consciousness can be divided then wouldn't there be a multiple consciousness within the single entity? அப்ப Satchidananda would be not be a singular Brahman consciousness but rather an entity operated by multiple consciousness wouldn't it? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நிச்சயமா இது வந்து நம்மளுக்கு நன்றாக தெரியும். அவர் வந்து ஒரு பொருளாக இருக்க முடியாது. அப்ப எப்படி அவர் ஒரு முழு கான்சியஸ்னஸா இருக்க முடியும் அப்படின்றது. ஏன்னா பிரிக்க முடியுது பாருங்க அவர்களிடம் இருந்து. இது ஏன் இந்த ஆய்வை நம்ம தெளிவா செய்யறோம்னா நம்ம இந்து அப்படின்ற அடிப்படையில இத வந்து உரிமை எடுத்து இந்த ஆய்வுகளை நம்ம செய்தால்தான் நமக்கு பெரிய உண்மைகளை நம்ம வந்து தொட முடியும். அப்போ உயிர் பரிணாம கொள்கை அல்லது மெய்நிலை இல்லாது எப்படி உயிர்கள் தோற்றத்தில் பேதப்படுத்தப்படுகின்றன, அது இறைவனின் சுய விருப்பத்தின் விளைவாகவே வெளிப்படுகின்றன என்றால் வேண்டுதல் வேண்டாமையிலான இதெல்லாம் போயிடும். அதை நான் மீண்டும் சொல்றேன், 10-8 குறளுக்கு எதுவுமே இது வரைக்கும் ஆய்வுல வந்து எல்லா உண்மைகளும் வந்து புறம் தள்ளப்படுமே தவிர அது அது யாவும் வியக்கப்படாது அப்படின்றது தெளிவா நீங்க பாப்பீங்க. வித்வுட் தி தியரி ஆஃப் இவால்யூஷனே கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா அவங்க ஹைராக்கி பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இதுதான் இந்த பிறப்பு இப்படி இப்படி இருக்க வேண்டும் அப்படின்றது முடிவாகி நிக்குது. அப்போ அங்க இருக்கும் பொழுது எக்ஸிஸ்டென்ஷியல் ரியாலிட்டி ஹவ் ஆர் பீயிங் டிஃபரன்ஷியேட்டட் இன் தியர் ஒரிஜின் அப்படின்ற கேள்வி வருது. அப்ப எது ஒரிஜின் இல்லை அப்படின்றது. அப்ப இங்க புல்லாகி பூடாகி இந்த கருத்தெல்லாம் வந்து அடிபட்டு போயிடும். அப்போ if the differentiation is merely a manifestation of God's own will, அப்ப இன்னொன்னு கடவுளுடைய விருப்பமாகத்தான் இதெல்லாம் அமைகின்றது. அப்ப கடவுளின் விருப்பம் அதுவாக இருக்கும் போது ஏன் வந்து கடவுளுக்கு வந்து ஒரு சுய விளைவு வந்துருச்சு, சுய விருப்பம் இருக்கு. அப்ப கடவுள் வந்து நேரடியா படைக்கணும்னா ஏன் இந்த இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அப்படின்ற ஒரு கருத்து, பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டும், இப்படி பல கருத்துக்களுக்கு இது வந்து பெரிய குழப்பத்தை கொண்டு போகுது. அது மட்டும் இல்லை, இப்படியே பேசிக்கிட்டே போகலாம்னு ஆய்வை வந்து நீட்டலாம். நோக்கம் அதல்ல. குறிப்பா நான் சில ஆய்வுகளை கொடுத்துட்டு பின்பு உபநிடதங்கள் இதெல்லாம் பார்க்க போறோம். அடுத்தது விராட் புருஷர் அங்கத்திலிருந்து உருவாகும் வெவ்வேறு வர்ண படைப்பிலேயே பிரிவினை வந்துருச்சு பாருங்க. அப்போ பாவ புண்ணிய கர்ம வினை இயல்பினை எப்படி ஏற்க இயலும்? அப்ப நீங்க சொல்றீங்க அவன் சத்திரியன், அவனோட பிறப்புப்பா அப்படின்னு. அப்ப எப்படி அவன் பிறப்ப இதுல கணிக்கிறது? ஏன்னா கர்ம வினையே அதுல இணைக்கவே இல்லையே. அவன் புண்ணியம் பாவம் எல்லாம் ஒண்ணும் செய்யல. அவன் பிறப்புலயே அப்படி பிறக்கிறான், என்ன செய்யறது? அப்ப இங்க விராட் புருஷரை தான் நம்ம வந்து குறை சொல்லணுமே தவிர அவர்களை போய் குறை சொல்லி அதுல ஒண்ணுமே இல்லை. அப்ப இது வந்து நம்மளை வந்து அண்டி இன்றைக்கு வரைக்கும் ஏன் இந்த பிரச்சனை வந்து ஒட்டு மொத்தமாக நம்மை வந்து விரட்டி நம்ம வந்து தாக்கி கொண்டே இருக்கின்றது என்பதற்கு காரணம் இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஏன் இதுல இருந்து விடுபட முடியாமல் நம்ம தவிக்கிறோம் அப்படின்ற கருத்தை நீங்க பார்க்கலாம். அதனாலதான் வந்து எல்லா நிலைகள்லயும் நாம் ஏற்றுக்கொண்டோமா அப்படின்றத கேள்வி வருது. மேலும் விராப்புருஷர் அங்கத்திலிருந்து வெளிப்படுபவர்கள் எப்படி பாவச் செயல்களில் வீழ்கின்றனர்? அப்படி ஒரு மிகப்பெரிய புருஷர் சத்து சித்து ஆனந்தம்ல இருந்து உருவானவங்க எப்படி இந்த மாதிரி பாவச் செயல்கள்ல விழ முடியும் அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. அப்ப விராட் புருஷர் வர்ண படைப்பு மனிதர்களுக்கு மட்டுமே என்றால் அப்படின்னா இந்திரன் வருணன் போன்ற தேவர்கள் யார் அப்படின்ற இன்னொரு கேள்வி வருது. அப்ப இவங்க வந்து மனிதர்களுக்கு வர்ண படைப்பு குடிச்சிட்டாரு. அப்ப இந்திரன் வருணனை எப்படி பிரிப்பாங்க? அப்ப அவங்களும் வந்து இறைவனுடைய அடுத்த வடிவாகளை பாக்குறாங்க. அப்ப இவங்களை எப்படி பிரிக்கிறது? இது எப்படி விளக்குறது அப்படின்னு. அப்ப நீங்க சொல்லலாம், ஓ இல்ல அவங்க இறைவனுக்கு வந்து வேறு சொல்லு கொடுக்கறாங்க இல்லையே. அங்க விராட் புருஷரே வந்து புருஷர்ல இருந்து வித்துல இருந்து உருவாகினவர் அப்படின்ற கருத்து வந்த பிறகு அப்ப இந்திரன் வருணன் எப்படி இருப்பாங்க அப்படின்றத இன்னொரு கேள்விக்குறிக்கு போகுது. அப்ப மனிதர்களை தவிர்த்த மற்ற உயிர்கள் எப்படி யோனி பேதப்பட்டு
படைக்கப்பட்டன, இங்கு கூறுதல் அல்லது பரிணாம பொருள் துளங்காமல் கர்ம வினை தேவையற்று போகிறது. அப்ப if the creation of the varna by Virat Purusha apply only to humans, then who are the deities like Indra and Varuna? How other living beings apart from humans created with the different yonis? அப்ப here without clarifying the meaning of evolution, doesn't the concept karma become redundant அப்படின்ற கேள்வி வருது. அதுக்கு குறிப்பா வந்து ஒரே ஒரு காரணத்தோட முடிக்கிறோம். சத்து சித்து ஆனந்த சச்சிதானந்த பிரமத்திற்கு படைக்கும் விளைவு குறிப்பு தோன்ற காரணம் என்ன அப்படின்ற அந்த கேள்வியை திருப்பியும் முடிக்கிறோம். அப்ப வாட் இஸ் த ரீசன் ஃபார் த எமர்ஜென்ஸ் ஆஃப் த டிசைர் இன்டென்ஷன் டு கிரியேட் சச்சிதானந்தா பிரம்மம் அப்படி, அதாவது டு கிரியேட் இன் சச்சிதானந்தா, இந்த இது வந்து கொஞ்சம் தப்பா இருக்கு. இன்டென்ஷன் சச்சிதானந்தம் படைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறோம். அப்ப வேத உயிர்களின் உளதாகுதலை இங்க பாருங்க, மீண்டும் உயிர்ப்பியல் எக்ஸிஸ்டென்ஷியல் வர்ச்சியூ அறிவியல் இங்கு விளங்குதா அப்படின்னு கேட்டோம்னா கட்டாயம் இல்லை. அப்படின்ற காரணத்துல பார்க்கும்போது இது எல்லா கருத்துக்களுக்கும் இவை யாவும் முரண்பட்டு நிற்கின்றன அப்படின்றத ஒரு இடத்துல இங்க இதையும் நான் சேர்க்கிறேன். சித்து பொருளை பயன் கொள்ளுதற்கு உரியன அல்லது பயன் பயக்கும் பொருளின் அரண் காண இயலும். only the psyche or conscious entity able to be the recipient of intention or benefit or can observe the virtue of beneficial object அப்படின்னு கேட்கும் போது இது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க வர்ண படைப்பு இருக்கும் பொழுது அப்ப எல்லா சித்து பொருள்களுக்கும் இல்லை அப்படின்ற கருத்து இங்க வருது. அப்ப இங்க பார்க்கும் பொழுது இதுல கூட நான் ஏன் இதை பிரிச்சு இதை பூர்த்தின்னு கூட இல்லை அப்படின்றேன்னா இன்னும் சிக்கல் வந்து இன்னும் உள்ள போகுது. உயிர்களுக்கு தற்சான்றாக உடன்பட்டு இருக்கும் விளைவு இருக்கா அப்படின்னா இப்ப இல்ல, ஏன்னா அந்த வாய்ப்புகள் எல்லாமே இங்க. அப்ப இதுல என்ன அடிப்படை, மீண்டும் சைவ சித்தாந்தத்தினுடைய காலத்தால் தன்மையில் சித்து சடமாகாது, சடம் சித்தாகாது, இந்த கேள்விக்கெல்லாம் வந்து அவங்களால அறவே பதில் தொடவே முடியாது. உயிருள்ள சித்து உயிருற்ற சட அசித்து இருவேறு தனிமங்கள் அப்படின்றதுலயே குழப்பம் ரொம்ப பெரிதா இருக்கு. இரண்டும் ஒன்றல்ல அப்படின்ற அந்த கருத்து, ஏன்னா டிவைடட் அப்படின்றத பார்த்தோம். இப்ப இதெல்லாம் இல்லை, இது மட்டும் ஏன் உண்டு இதுவும் உண்டு அப்படின்னு போடுறோம்னா இறை பக்தி என்பது இறைவனே குணம் தன் குணமாக வேண்டும் என்ற அந்த கருத்து இங்க ஆகமா போனாலும், ஆனா இங்க சிக்கல்கள் வந்து அந்த எண் குணங்களுக்கு முரணாகத்தான் இருக்கின்றது அப்படின்றத பாக்குறோம். இது வந்து பாவ புண்ணியம் பத்தி பேசினாலும் அங்கே வந்து தெளிவு பிரிக்கப்படல. பாவ புண்ணியங்கள் இருக்கிறதுனாலதான் அந்த மறுபிறப்பு சுழற்சி எல்லாம் இருக்கு அப்படின்ற கருத்துக்கு அவங்க வராங்க. ஆனா அங்க இது வந்து குழப்பம் வந்து ஆரம்பம் தான், தோற்றத்துல மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. எப்படி உலகம் உண்டானது, கடவுளின் படைப்பு நோக்கம் என்ன, இதெல்லாம் வந்து அங்க தெளிவுபடாததுனால அங்க பாவ புண்ணிய கருத்துல இங்க ஒரு பெரிய கருத்து வந்து அடிபடுது. அப்போ இதை வந்து பாக்குறோம். சரி, இப்பொழுதுதான் நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு, ரொம்ப பேருக்கு இது தெரியாது, இதை பற்றி நான் பேச வேண்டும் அப்படின்றது என்னுடைய பெரிய ஆவா. ஏன் நான் வந்து உபநிடத்தை கூட நான் முதலிடம் கொடுக்காம இதுக்கு பிரம்மசூத்திரத்துக்கு வந்தேன் அப்படின்றதுக்கு காரணம் ரொம்ப பெரிது. அப்போ பிரம்மசூத்திரம் அப்படின்றதுதான் வந்து ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். வேதாந்தம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, வேதாந்தம் அப்படின்ற அந்த சொல்லுக்கே பொருள் தருவதே இந்த பிரம்மசூத்திரம் தான். இந்த சொல்லுக்கே மூல விளக்கமே வந்து உபநிடதம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை. இந்த மூன்று தான் வந்து இதுக்கு விளக்கமாகவே வெளிப்பட்டு நிற்கும். அப்ப இந்து அப்படின்ற அந்த சொல் பிரம்மசூத்திரம் அல்லது வேதாந்த சூத்திரம் இதுதான். ஏன் இதை வைத்துதான் இன்றைக்கு உலகத்துல நீங்க பார்க்கக்கூடிய இந்து என்ற கருத்தை விளக்குவதற்கே இதை பிரம்மசூத்திரத்தை தான் பயன்படுத்துறாங்க. உபநிடதங்கள்லாம் பின்னால வச்சிருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல மூன்று முக்கியமான காரண கர்த்தாக்கள் வெளிப்படுறாங்க. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சங்கராச்சாரியார், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மத்வாச்சாரியார், இந்த மூவரும் ஒரு முக்கிய பங்கு இங்க இருக்கு. அது மட்டுமல்ல, ஸ்ரீகண்டர் இருக்கிறார், ஸ்ரீபதி இருக்கிறாங்க, இப்ப நிறைய பதி இருக்காங்க. பிறகு இதை பத்தி எல்லாம் விளக்குறேன். ஆனா முதல்ல இது யார் அப்படின்ற இந்த பிரம்மசூத்திரம் என்பது முதல்ல என்ன அப்படின்னு தெரியுங்க. இதை நான் முழுமையாக படித்ததுனால இதை பற்றிய ஒரு ஆழமான விரிவே இதை பற்றி என்னால பேச முடியும். ஏன்னா இது வந்து ஆழமாக இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் முன்பே இருந்தது. அப்ப இதை பற்றி படிக்கும் பொழுதுதான் எங்கே இந்து மதம் பிறழ்ச்சியை காட்டுகின்றது அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அப்ப இந்துயிசம் அப்படின்னா பிரம்மசூத்திரம், வேதாந்த சூத்திரம் அப்படின்னு, வேதாந்தம் அப்படின்ற அந்த சொல் வந்து இந்த நூலுக்கு தான் கொடுக்கப்படுது, வேதாந்த சூத்திரம் அப்படின்றது. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இதை எழுதியவர் வந்து பாதராயணர் அப்படின்ற
ஏறக்குறைய வந்து இதனுடைய காலகட்டம் வந்து நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னா இப்படி சொல்றாங்க. ஏன்னா இது வந்து இதுவும் ஒரு 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 ஒருவரால் எழுதப்பட்டிருந்தாலும் காலம் வந்து ஏறக்குறைய 2 கிபி அப்படின்னு போட்டிருந்தாலும் இது வந்து நாம் வந்து ஏறக்குறைய கிமு, அதாவது கிமு 200 பிசி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். ஏறக்குறைய சங்க காலம். சங்க காலத்துல இந்த நூல் வந்து முழுமையா எழுதப்பட்டதை உறுதிப்படுத்தலாம். இன்றைக்கு ஏறக்குறைய அதை கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க அதனுடைய கண்டுபிடிப்பு. சரி, இவர் யார் பாதராயனர் அப்படின்றவர் வந்து இன்றைக்கு வந்து இதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு. வடநாட்டினர் இதுல வந்து ஒரு குழுவினர் ஆய்வு செய்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர்தான் வேத வியாசர் அப்படின்னு சொல்றாங்க. வேதங்களை தொகுத்தவரும் வேத வியாசர் தான் பிரம்மசூத்திரத்தை எழுதியிருக்க முடியும்னு. ஆனா தெளிவாக மறுக்க முடியாமல், ஏன்னா அதுல குறிப்பு இருக்கிறதுனால ஆஹ் பாதராயனர் தான் எழுதினார் அப்படின்றதுக்கு தெளிவு இருக்கு. அதுல யாரும் வந்து கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனா இதை வந்து இப்ப இந்த பாதராயனர் தான் வேத வியாசர் அப்படின்னு இன்றைக்கு நம்பப்படுகின்றது. நான் அப்படி சொன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இது நம்பப்படுகின்றது. வேத வியாசர் தான் இந்த நூலையும் எழுதினார் அப்படின்றது. ஆனா வேத வியாசர் வந்து வேதங்களை தொகுத்தவர் என்பது எல்லோரும் வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. ஆனால் இங்கு வந்து அவர்தான் இந்த நூல் எழுதினார் அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க வந்து முன்வைக்கப்படுது. அப்ப இதுல வந்து உங்களுக்கு ஏன்னா இன்றைக்கு புதிதாக பார்ப்பவங்களுக்கு இது வந்து இந்த உண்மை வந்து ரொம்ப புதுசா தெரியும். அடுத்தது பாதராயனர் அப்படின்றதுல இருந்து நான் இன்னொரு பெரிய உண்மையும் உங்களுக்கு இதுலயே சொல்லி கொடுத்துட்றேன். இது ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பிரம்மசூத்திரம்க்கும் பகவத்கீதைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க பிரம்மசூத்திரத்தை படிச்சு அதோடைய முடிவுகள், தீர்க்கமான முடிவுகள் எல்லாத்தையும் எதுல கொண்டு போயிடலாம் அப்படின்னா பகவத்கீதைக்கு கொண்டு போயிருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவத்கீதையில் பிரம்மசூத்திரம் பற்றிய குறிப்பிடத்தக்க மேற்கோள் வந்து அத்தியாயம் 13 ஸ்லோகம் இது காணப்படுகிறது. இது வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. அப்ப பகவத்கீதையினுடைய லாஜிக் சிஸ்டம், இந்த லாஜிக், இப்ப இந்த பகவத்கீதை வந்து எந்த லாஜிக் மேல அதாவது உருவாகி நிக்குது, எந்த லாஜிக் சிஸ்டம், எந்த லாஜிக்கனோட சிஸ்டத்துல அது வந்து உட்காருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து முழுக்க முழுக்க பிரம்மசூத்திரத்தினுடைய லாஜிக் சிஸ்டம்ல தான் அது அமையுது. அதனால பகவத்கீதையை பற்றி ஆய்வு செய்யும் போது பிரம்மசூத்திரம் என்ன சொல்லுதோ அதே தான் பகவத்கீதையும் மாற்றி சொல்லும். நீங்க அது மாற்றி சொல்லாத அந்த அந்த லாஜிக்ல தான் அது வெளிப்படும் அப்படின்றது தெளிவா பார்க்கலாம். அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு இது பாருங்க, நான் நேரடியாவே எடுத்து பிரம்மசூத்திர படாயி அப்படின்ற அந்த இது இருக்கு, இந்த படாயிஸ் அப்படின்றத முழுமையா எடுத்து இந்த பகுதி இது யாரும் மறுக்கவும் போறது கிடையாது. அப்ப the reference to the Brahmasutra in the Bhagavad Gita is found in this. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, தோத்திர அறிவு பல்வேறு முறைகளில் முனிவர்களால் பாடப்பட்டது, விதவிதமான வேத மந்திரங்களில் விளக்கப்பட்டது, மேலும் பிரம்மசூத்திரத்தின் சுருக்கமான சொற்களால் தர்க்கத்துடன் அந்த லாஜிக்ஸ் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்டவையாக கூறப்பட்டது அப்படின்றதுதான் இங்க அந்த பகவத்கீதையினுடைய நுட்பம். அப்படின்னா this knowledge, the knowledge of the field and the know of the field, has been sung by the sages in many ways in various Vedic hymns and also in the aporistics words of the Brahma Sutra with the reasoning and certainty. அப்படின்னா அப்ப பிரம்மசூத்ரா with the reasoning, இதை தான் நான் அண்டர்லைன் பண்றேங்க. அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா, கிருஷ்ணா refer to the Brahma Sutra Vedanta Sutra as the work that establishes philosophical truth through the logical reasoning. ஏதுமத்தீர் வினிச்சித்தை அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு ஏன்னா அது பாத்தீங்கன்னா இதுல உள்ள இந்த ஏதுக்கள், இந்த லாஜிக் சிஸ்டம் இதுல தான் உருவாகுது அப்படின்றத சொல்லியிருக்கு. ஏன் இதை முன்பே நான் பதிவு பண்றேன் அப்படின்னா, அப்ப பகவத்கீதாவுக்கும் பிரம்மசூத்திரத்திற்கும் உள்ள ஒற்றுமையை நீங்க இங்கேயே பார்த்திடலாம். அப்போ அடுத்தது வந்து நம்ம முதல்ல இங்க உள்ள ஒரு பெரிய குழப்பத்தை தீர்க்கணும். அதுல என்ன குழப்பம் அப்படின்னா, பிரம்மம்னா என்ன, பிரம்மானா யாரு? இப்ப இதுல எல்லாருக்கும் ஒரே குழப்பம் வந்து என்னன்னா, பிரம்மனும் பிரம்மாவும் ஒன்றா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுல ஒரு தெளிவு வேண்டும் நமக்கு. அப்ப பிரம்மம் அப்படின்றது அப்சல்யூட் ரியாலிட்டி. அது வந்து ஒரு நிர்குண அடிப்படையில, அதுக்கு வடிவு கிடையாது, அதுக்கு உருவு கிடையாது. அது எந்த நிலையில இருக்கும் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, இங்க பிரம்மம் பற்றிய குறிப்பு ரிக்வேதம் சொல்லுது. சரி, ரிக்வேதம் பிரம்மத்தை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிக்வேதத்திலே பிரம்மம் என்ற கருத்து உருவாகிவிட்டது.
அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அங்க ரிக்வேதத்துல பிரம்மாவை பற்றிய குறிப்புகள் நேரடியாக அங்க பேசப்படல. நம்ம இப்ப பார்ப்போம். பிரம்மம் என்பது ஒரு நிலையான பிரபஞ்ச தத்துவம், அனைத்திலும் நிறைந்ததாகவும் உணர்வுக்கு அப்பாற்பட்டதாகவும் உள்ளது அப்படின்றத இங்க ஏகம் சட் விப்ர பௌத்த வதந்தி அப்படின்றத இங்க சொல்லுது பாருங்க. ஏகம் சட் விப்ர பகுதா வசந்தி அப்படின்ற அந்த வதந்தி, சாரி வசந்தி இல்ல, மன்னிக்கணும், வதந்தி அப்படின்ற அந்த சொல்லு. ட்ரூத் இஸ் ஒன், த வாய்ஸ் கால் இட் பை மெனி நேம்ஸ் அப்படின்ற அந்த கருத்துல சொல்ல. அப்போ அது சொல்லிட்டு இங்க என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அத பாருங்க. ஓ பிரிஹஸ்பதி பிரஹஸ்பதி when when in battle you shattered the teeth of the demon Brahmana, the knower of the sacred wisdom, listen to our invocation. அப்போ இங்க அந்த பிரம்மன அப்படின்ற அந்த வார்த்தை, இந்த பிரம்மனை தான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்படின்ற முதல் சொல் இங்க வருது. பிரம்மானஸ் அப்படின்ற அந்த சொல் இங்க வெளிப்படுது ரிக்வேதத்துல. அப்படின்னா நாம செய்கின்ற எல்லா காரியங்களையும் ஒரு பொருள் பார்த்து கொண்டே இருக்கின்றார் அப்படின்ற கருத்துல வருது. ஆனா இங்க பிரம்மா அப்படின்னா யாரு? இந்த கிரியேட்டர் டேட்டி நம்ம சொல்றோம்ல, திருமூர்த்தியில பிரம்மா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மா ஒரு தனிப்பட்ட தெய்வமாக ரிக்வேதத்துல ரொம்ப குறைவா பேசப்படுது. பெரும்பாலும் இரண்ய கர்ப்பம், அண்ட கருமுட்டையும் உடற்தொடர்பு கொள்ளப்படுகிறது. அப்படின்னா அவர் யாருன்னா படைப்புக்கு உரியவராகத்தான் அங்க காட்டப்படுது. இதை நீங்க நேரடியா யஜுர்வேதத்துல பாத்துடலாம். யஜுர்வேதம் பிரம்மனை அழகாக சொல்லிரும். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, பிரம்மம் அனைத்திற்கும் மூல காரணம்னு சர்வம் கல்விதம் பிரம்ம யஜுர்வேதம் ரொம்ப அழகா பிரம்மத்தை விளக்கிறோம். யஜுர்வேதம் பிரம்மம் என்ற அந்த சொல்லுக்கு முழுமையான விளக்கமே கொடுத்துரும். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கு ஒரு அழகான விளக்கமும் அது கொடுத்துரும். ஏன்னா பிரம்மா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மா he who created பிரம்மா in the beginning and who delivered the Vedas unto him. அவர்கிட்ட பிரம்மதேவனை படைத்து அவரிடம் வேதங்கள் கொடுக்கப்படுகின்றன அப்படின்னு. to the divine being, the illuminator of the self, I seek refuge அப்படின்றத தெளிவா யஜுர்வேதம் தான் பிரம்மன் அப்படின்ற அந்த ஒரு சொல்லுக்கு விளக்கம் கொடுத்து அவரிடம் இந்த வேதங்கள் கொடுக்கப்படுகின்றது அப்படின்னா அப்பதான் அவர் வேதங்களினுடைய நாயகனாக விளங்குகின்றார் அப்படின்றது நமக்கு விளங்குது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு பிரம்மம் வேற பிரம்மா வேற அப்படின்ற கருத்து சாம வேதத்திலையும் சில அதாவது பிரம்மத்தை பற்றிய குறிப்பு இருக்கு, அதர்வ வேதத்திலையும் பிரம்மத்தை பற்றிய குறிப்பு இருக்கு. ஆனா அங்க பிரம்மாவை பற்றிய குறிப்புகள் எதுவுமே இல்லை. அடுத்தது பிரம்மசூத்திரம் தெளிவாக பிரம்மத்தை பற்றி தான். ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமானது பிரம்மசூத்திரம் முழுக்க இந்த பிரம்மம் அப்படின்றது அப்சல்யூட் ரியாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பரம்பொருளை தான் ஆய்வு செய்கின்றது. அதுதோ பிரம்ம ஜின்னாச அப்படின்னு இது சொல்லும். அதாவது நான் பிரம்மத்தை மட்டுமே இங்கே விசாரிக்கின்றோம். அப்ப அங்க பிரம்மாவுக்கு இடம் கிடையாது. அங்க டீட்டிஸ், அதாவது உருவங்கள், அந்த கருத்தெல்லாம் அங்க கிடையாது. ஒன்றே உண்மையானது, மாற்றமற்றது, அனைத்திற்கும் காரணமானதுன்றது தெளிவா சொல்லிரும். அப்ப பிரம்மம் அதே மாதிரி உபநிடதங்களும் நீங்க தேடி எல்லா பிரம்மமும் பாத்தீங்கன்னா அகம் பிரம்மஸ்மி அப்படின்னு எல்லாம் பிரம்மமாக நிற்கின்றது அப்படின்ற கருத்தை இங்க வலியுறுத்தி நிற்கின்றது. அப்போ இப்ப இதுல சுருக்கமா பிரம்மத்தை பத்தி முடிக்க போறோம். அப்ப பிரம்மம் என்பது அண்டத்தினுடைய தோட்ட காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இது ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, பிரம்மம் அண்டத்தினுடைய இறுதி காரணம், அனைத்திற்கும் பிரம்மம் தான் காரணம்னு நம்ம சொல்லிடுறோம். that from which creation, sustenance and dissolution of this world proceed is the பிரம்மன். பிரம்மம் அப்படின்ற கருத்துல வருது. அப்ப இந்த பிரம்மம் அப்படின்றது எதற்காக படைக்கப்பட்டதுன்னு கேட்கும் போதுதான் ஒரு சிக்கலே ஆரம்பிக்குது. பர்பஸ் ஆஃப் த கிரியேஷன் எதற்காக அப்படின்னு பிரம்மசூத்திரத்தை ஆய்வு பண்ணும் போதுதான் ஒரு ஒரு பெரிய எனக்கு ஒரு ஆச்சரியமும் ஏற்பட்டது. அண்டம் பரம்பொருளின் தெய்வீக விளையாட்டாக லீலை உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் லீலை, இறைவனுடைய லீலைகளாக, ஒரு விளையாட்டாக அப்படின்ற இந்த விளையாட்டு என்ற அந்த கேள்வியை முதல்ல நீங்க பாத்தீங்க. எப்படி கடவுள் விளையாட்டாக படைச்சிருப்பாரா அப்படின்னா, இதை பாருங்க, இங்க சொல்லு லோக வத்து லீல கைவல்யம் அப்படின்றது அழகா பிரம்மசூத்திரம் சொல்லுது. ஜஸ்ட் as in ordinary life, so also in the case of Brahman, creation is mere sport, ஒரு விளையாட்டு அப்படின்னு. ஒரு விளையாட்டின் அடிப்படையில தான் இவை யாவும் படைக்கப்பட்டன, உண்மையான இயல்பை உணர்ந்து மோட்சத்தை அடைவதற்காக படைக்கப்பட்டன அப்படின்னு. அப்ப இங்க எதுக்கு இந்த விளையாட்டு அப்படின்ற கேள்வி முதல்ல நமக்கு வந்துடும்.
என்னடா இது இப்படி, அப்ப சாதாரண வாழ்க்கையில் இருப்பதை போலவே பிரம்மத்தின் உலக படைப்பு ஒரு விளையாட்டாகும் அப்படின்னு. உயிரினங்களின் அனுபவத்திற்கும் மோட்சத்திற்கும் அண்டம் படைக்கப்பட்டுள்ளது எதுக்காக? விளையாட்டுக்காக. அப்படின்னா விளையாட்டு அப்படின்னா இது ஒரு 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 கேம் அப்படின்ற ஒரு கருத்துக்கு கொண்டு வராங்க. அப்ப இது உள்ளுக்கு கேம் தியரிய கொண்டு வரணும். இப்ப நான் கேம் தியரிய பத்தி நான் ஆழமா இதுல பேசல. ஆனா உங்களுக்கு இதுல முதல்ல இந்த முதல் எங்க வருது அப்படின்னு நீங்க முதல்ல கேட்டிருப்பீங்க. இது எப்புட்றா விளையாட்டுலாம் சொல்றாங்க? இறைவன் என்ன விளையாட்டுக்கெல்லாமா படைப்பாரு அப்படின்னு. திருவிளையாடல் இருக்கு. தமிழ் மரபுல திருவிளையாடல் இருக்கு. அவரு விளையாட்டு என்னன்னா படைப்புல இல்ல. அத நல்லா தெளிவுபடுத்திடுறேன். பிறகு திருவிளையாடல்னா என்னன்றத நம்ம சொல்றோம். இறைவன் திருக்கருணையில் செய்யக்கூடிய காரியங்களை திருவிளையாடல்னு சொல்லுவாங்களே தவிர, இறைவன் படைப்பே ஒரு விளையாட்டு. அவருக்கு ஒரு விளையாட்டா ஒரு ஸ்போர்ட்ஸா இத எடுத்துட்டாரு. அப்படி ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு கேம். அப்படின்ற அந்த ஒரு கருத்துல, ஏன்னா கேம் தியரிய நீங்க படிக்கணும். நான் பிறகு இத கேம் தியரிய பத்தி ஆழமா விளக்குறேன் உங்களுக்கு. அப்போ இதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மனிதனுடைய பங்கு என்ன அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல பார்க்கும் பொழுது, மனித வாழ்வின் குறிக்கோள் தன்னை உணர்ந்து பிரம்மத்தை அடைவதாகும். அப்ப இது விளையாட்டினுடைய நோக்கம் இப்படி இருக்கும் பொழுது, இது விளையாட்டுக்காக படைக்கப்பட்ட ஒரு இது. எதுக்காக மனிதன் வந்து ஒரு குறிக்கோள் வைத்து பிரம்மத்தை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அங்கிருந்து வந்தேன், அங்கிருந்து திருப்பி போக வேண்டும். அங்க விளையாட்டுக்காக நான் படைக்கப்பட்டேன். அப்ப என்னுடைய நோக்கம் என்ன? அப்ப நான் யார்? அப்படின்ற அந்த கேள்விக்கு இது பெரிய குழப்பத்திற்கு கொண்டு போகுது. அப்ப தர்ம செயல்களின் மூலம் தங்களது உண்மையை உணர்ந்து பிரம்மத்துடன் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற கேள்வி வருது. நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, எதுக்காக இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய நோக்கம் என்ன எட்டர்னல் பர்பஸ் அப்படின்னு கேட்கும்போது, ஹேவிங் ரியலைஸ் பிரம்மன் ஒன் இஸ் ஃப்ரீட் ஃப்ரம் த சைக்கிள் ஆஃப் பர்த் டெத் அட்டென்ஸ் எட்டர்னல் பிலீஸ் அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க வருது. இப்ப திருப்பியும் மீண்டும் மீண்டும் நம்ம வந்து பிடித்து நம்ம கேட்கக்கூடிய இது எப்படி இவங்க வந்து இந்த இந்த சைக்கிள் ஆஃப் பர்த்தை கொண்டு வந்தாங்க இது உள்ளுக்கு அப்படின்ற அந்த கருத்து நமக்கு மீண்டும் மீண்டும் ஒரு, ஏன்னா விளையாட்டு இறைவன் படைத்ததே ஒரு படைப்பு, இறைவனிடம் வருகின்றோம், இறைவனிலிருந்து வெளிப்படும் பொழுது அங்க எப்படி சைக்கிள் ஆஃப் பர்த் அப்படின்ற ஒரு காரணம் வந்தது. அப்ப இதுக்கு வந்து காரணமே புரியல. இப்ப இந்த விளக்கம் வந்து அறவே புலப்படாம போயிருச்சு. அப்ப இப்ப இத பாக்குறோம். அப்ப இதுல இருந்து நமக்கு தெளிவா வருது. அப்ப இங்க அத்வைத வேதாண்டாவ முதல்ல நான் விளக்கிடுறேன். இது வந்து சங்கராச்சாரியார் சொன்னது. சங்கராச்சாரியார் வந்து என்ன பாக்குறாரு அப்படின்னா, பிரம்மமே ஒரே உண்மையானது பிரபஞ்சம் அப்படின்னு சங்கராச்சாரியார் சொல்றாரு. அப்ப இத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அத்வைத வேதாந்தா ஆதிசங்கரர் வந்து சரி ஓகே, இது எப்படி திடீர்னு ஆதிசங்கரர் இங்க வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். பிரம்மசூத்திரத்திற்கு 3 பேரு வந்து முக்கியமான உரை எழுதியிருக்கிறாங்க. இவரு எழுதினது வந்து பாஷ்யம். அதாவது அத்வைத பாஷ்யம்னு சொல்லுவாங்க. ஆதிசங்கரர் எழுதினது அத்வைத பாஷ்யம். இவரு ராமானுஜர் எழுதினது ஸ்ரீ பாஷ்யம். மத்வாச்சாரியர் எழுதினது மத்வ பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இது வந்து ஒருவர் வந்து அத்வைத வேதாந்தம். பிறகு நான் இதை பற்றி ரொம்ப ஆழமா விளக்குறேன். அப்ப ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரம்மசூத்திரம் தான் இதுல மூலம். அதனாலதான் நான் பிரம்மசூத்திரத்தை முதல்ல எடுத்தேன். ஏன் நீங்க வந்து கேட்கலாம், ஏன் உபநிடத்தை நீங்க முன்னுக்கு வச்சு பேசியிருக்கலாமா அப்படின்னா இல்ல. ஏன் பிரம்மசூத்திரம்? இப்ப நான் சொல்லிட்டேன். ஏன்னா வேதாந்தத்தை பத்தி பேசணும்னா பிரம்மசூத்திரம் இல்லாம நீங்க வேதாந்தம் பேசுறது பொருள் வந்து தெளிவுபடாது. ஏன்னா இங்க 3 பேரோட முக்கிய பங்களிப்பே இதுலதான் இருக்கு. பிரம்மசூத்திரத்தினுடைய அந்த விளக்கங்கள் இதுலதான் இருக்கு. அப்ப இங்க பார்க்கும்போது பிரம்மமே ஒரே உண்மையானது பிரபஞ்சம் அப்படின்றத பிரம்மம் alone is a real அப்படின்ற கருத்து. அப்ப the knower of Brahman becomes Brahman itself அப்படின்ற கருத்து. அப்ப பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மமாகி விடுகிறான் அப்படின்ற கருத்து. இது நோக்கம் அங்க வருது. அப்போ உண்மையான நோக்கம் தான் யார் என்று உணர்வதே அப்படின்றது, நான் யார் என்றது அங்க என்ன காரணம் அப்படின்னா மாயாவாதம் அப்படின்ற ஒரு கருத்து வருது. படைப்பு அறிவியாமை, அதாவது இது வந்து அவித்யா அப்படின்றது அறிவில்லாமை அப்படின்ற அந்த காரணமாக தோன்றுகிறது அப்படின்றது. உண்மையான நோக்கம் தான் யார் என்று உணர்வதே அப்படின்றது தான் நம்ம யாருன்றத புரிஞ்சுக்கிறது. அப்ப நோக்கம் இங்க வந்து ஆன்மீகத்தினுடைய உச்ச அடைவு என்னன்னா மோட்சம், அது தெரியுது. பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மமாகி விடுகிறான், அது தெளிவா இருக்கு. சரி, ஆன்மீக இழப்பின் காரணம் என்னன்னு கேட்டோம்னா அறியாமை. அறிவியாமை அப்படின்னா இது அறிவிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அவித்திய நிலை அப்படின்றது. ஏன் யாருனால அறிவிக்கப்படவில்லை, ஏன் அது எனக்கு தெளிவில்லாமல் போகின்றது? காரணமாக ஒருவர் சம்சாரத்தில் பிறவி இறப்பு சுழற்சியில் தொடர்கின்றார் அப்படின்ற ஒரு கருத்து. அப்ப எப்போ அவனுக்கு இது வரும், தெளிவு வரும் அப்படின்றது பார்க்கும் பொழுது அவன் வந்து
அந்த அந்த அவித்யாவிலிருந்து வெளிப்படும் பொழுது அதுதான் வந்து இப்ப பிறகு நீங்க பாப்பீங்க விகற்பம் அதாவது விகற்பம் அப்படி பிறகு நம்ம பார்ப்போம். அறிவியாமை இருக்கும் வரை ஆத்மா பந்தத்திலேயே இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம இங்க பாக்குறோம். அடுத்தது விசிட்டாத்வைதம் வேதாந்தத்தினுடைய ராமானுஜர் பேசுறாரு. அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா உலகம் பிரம்மத்தினுடைய உடலாகும், படைப்பு தெய்வீக லீலையின் ஒரு பகுதி அப்படின்னு. அப்ப அதை அவரும் வலியுறுத்தி சொல்றாரு. படைப்பின் நோக்கம் ஆன்மாக்கள் பக்தி மூலம் பிரம்மத்தை அடைவதாகும் அப்படின்னு. உலகமும் உயிர்களும் பிரம்மத்தின் வகைகள், அவன் சக்தியால் நடத்தப்படுகின்றன அப்படின்ற கருத்து ராமானுஜர் வலியுறுத்திட்டு, எதுக்காக நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோட்சம் விஷ்ணுவின் பக்தி மற்றும் சரணாகதி மூலம் கிடைக்கிறது. அப்ப விஷ்ணுவின் சரணாகதி செய்யும் ஆன்மா வைகுண்டத்தில் நிலை பெறும் அப்படின்ற ஒரு கருத்தை வலியுறுத்துறாரு. விஷ்ணுவின் சரணாகதி செய்யாதவர்கள் சம்சாரத்தில் பிறவி இறப்பில தொடர்ந்து பிறப்பார்கள் அப்படின்ற பிறவியை வந்து விளக்குறாங்க. அப்ப விஷ்ணுவிடம் சரணாகதி அடையாதவர்கள் சம்சாரத்தில் தொடர்வார்கள் அப்படின்றது ராமானுஜருடைய கருத்து. துவைத விளக்கத்துல பார்க்கும் பொழுது இன்னொன்னு மதுவாச்சாரியார் வரார். இவர் கொஞ்சம் மாறுபட்டு அணுகிறாரு. விஷ்ணு தான் பரம்பொருள், அதுல எந்த கருத்தும் இல்ல. சுப்ரீம், அது அண்டத்தினுடைய காரணம். விஷ்ணு வந்து எதுக்காக படைத்தார் அப்படின்னா சேவிக்க, அவரை வழிபடவே. மீண்டும் இங்க கருத்து வருது. இது போன முறை நீங்க பார்த்திருப்பீங்க. எப்ராஹிமிக் கருத்துல வரும் பொழுது அந்த கருத்து போல இது தோன்றும். இவருடைய அணுகுமுறை அப்படி இருக்கும். ஏன்னா எதுக்காக நம்ம எல்லாம் படைக்கப்பட்டிருக்கோம்? ஆன்மாக்கள் இறைவனை வழிபடதான் நம்ம வந்து படைக்கப்பட்டிருக்கோம், வேற எதுவுமே இல்லை, காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி. பரம்பொருள் விஷ்ணு தன் பக்தர்களின் ஆனந்தத்திற்காக பிரபஞ்சத்தை படைக்கிறான், மகிழ்ச்சிக்காக படைக்கிறார். ஆனா எதுக்காக? அவர் வழிபடதான். அப்ப மோட்சம் என்பது வைகுண்டத்தில் விஷ்ணுவை நிலை பெற்று சேவிக்கலாம் என்பது. அப்படின்னா அடைந்த ஆன்ம வைகுண்டத்தில் விஷ்ணுவே எந்நாளும் சேவிக்கும் அப்படின்றது. அப்போ மோட்சம் வந்து அங்க போய் வைகுந்தத்துல அமர்ந்து இறைவனை எல்லா காலங்கள்லயும் வழிபட்டு கொண்டே இருக்கும் அப்படின்றது. விஷ்ணுவை மறுக்கும் மற்றும் பக்தியில் ஈடுபடாதவர்கள் நரகத்தில் நிரந்தர தண்டனை அடைவார்கள். இது நம்ம போன முறை குழுவினர்களுடைய பார்க்கும்போது மற்ற சமயங்களோடு ஒப்பிடும் பொழுது இது செமித்திய சமயத்தோடு ஒற்று போற மாதிரி போகுது பாருங்க. என்னன்னா இங்க நரகத்தில் தள்ளப்படுவார்கள், தண்டனை அடைவார்கள். எப்படி தண்டனை அடைவார்கள் அதையும் பார்க்கலாம். அறியாமை மற்றும் பாவத்தால் ஆன்மாக்கள் நிரந்தர இருள் நிலைக்கே செல்லும் அப்படின்னு இங்க ஒரு தெளிவு வர மாதிரி இருக்கு. ஆனா ஒரு குழப்பமும் இங்க போகுது. என்ன அப்படின்னா அறியாமையில உள்ளவங்க நிரந்தர இதுக்கு தள்ளப்படும், அப்படின்னா நிரந்தரமாக அந்த நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அப்படின்ற அந்த கருத்துக்கு இங்க தள்ளுது. அப்ப அந்த கருத்து இங்க போகுது. இப்ப நான் என்ன செய்யறேன், மூன்றையும் ஒரு சின்ன ஒப்பீடு செஞ்சு இதோட முடிவுக்கு கொண்டு வந்துருவோம். அதாவது பிலாசபிக்கல் டைப் வந்து இதுல 3 வகையா பாக்குறோம். அத்வைதம் வந்து நான் டுவலிசம், விசிட்டாத்வைதம், துவைதம் அப்படின்னு 3 பேர் பாக்குறோம். அத்வைதம் வந்து சங்கராச்சாரியார், விசிட்டாத்வைதம் ராமானுஜர், மத்வாச்சாரியார் இங்க இருக்கிறாங்க. சரி, இதுல என்ன தத்துவம் வந்து பிரம்மம் மட்டுமே உண்மை, மற்றவை மாயை, தவறான தோற்றமாக அது தோணுது. இட்ஸ் ஆல் டிலூசிவ். இப்போ உங்களுக்கு அந்த வார்த்தை புரியும், ஏன் நான் நான் டிலூசிவ்னு பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. இவர் இதெல்லாம் ஒரு டிலூசிவ், ஒரு மாயை, ஒரு தவறான மாயை என்ற வார்த்தையை ரொம்ப கவனமா கையாளணும். மாயை என்பது, இவர் சொல்லக்கூடிய மாயை என்பது ஒரு இலூஷன் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு அது கொண்டு வருது. நம்ம சொல்ற மாயை வந்து வேற. அந்த சொல் வந்து தமிழ் சொல்ல, நான் அதை பிறகு எப்படின்னு நான் அதை ஆய்வுக்கு கொண்டு வரேன் பாருங்க. மற்றவை மாயை, அதாவது இது வந்து ஒரு இலூஷன் ஸ்டேட் அப்படின்றாங்க. அப்ப இலூஷன் போயிருச்சுன்னா உங்களுக்கு இதுல இருந்து வரலாம். ஆனா இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னும் பொழுது, இங்க விசிட்டாத்வைதம் பார்க்கும்போது பிரம்மன் ஒருவன், ஆனா ஆன்மாக்கள் பொருள், ஜெகத் உண்மையானவை அப்படின்னு. இது வந்து கொஞ்சம் ஒரு இதை வந்து பின்பு நான் கொஞ்சம் ஆழமா விளக்குறேன். இது அப்பனா ஆத்மாக்களை பிரிச்சுட்டாங்களா, உயிர்கள் வேற இது வேறையா அப்படின்னா இல்ல. இது வந்து குவாலிஃபைட், அது வந்து பிரிக்கவும் முடியாது, சேர்க்கவும் முடியாது. அந்த மாதிரி இடைப்பட்ட ஒரு இதுல ஒரு சின்ன அமைப்பாக தான். அதுவும் அவங்களுக்கு வந்து கருத்து வந்து அவன் உடலாகத்தான் அது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இறைவனுடைய உடல்ல இருந்து தான் இதெல்லாம் வருது, அது அங்கேயே போய் இருக்கின்றது, ஆனா வேற அப்படின்னு சொல்றாங்க. அது வேற, இறைவன் வேற அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுதான் விசிட்டாத்வைதம் அப்படின்றத சொல்ல வராங்க. துவைதம் பிரிச்சிரும். இவரு மத்வாச்சாரியார் இல்ல, உலகம் வேறானது. அப்ப நம்ம சொல்ற மாதிரியே, அதாவது சைவ சித்தாந்தம் மாதிரி பதி பசு பாசம் சொல்லுவோம். ஆனா அங்க பாசம்ன்றத இங்க விளக்க மாட்டாரு. இவர் என்ன, பிரம்மம் வேற, ஆத்மா வேற, உலகம் வேறானது,
நிரந்தரமாக வேறுபட்டவை. அதாவது பிரம்மன், சோல் அண்ட் த யூனிவர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி செப்பரேட் அண்ட் எட்டர்னலி டிஃபரெண்ட். என்னைக்குமே அது ஒன்னா ஆக முடியாது அப்படின்ற கருத்தை இவர் வைக்கிறார். ஆனா இதுல ஒரு பெரிய குழப்பமே அங்க அவர்கிட்ட இருக்கிறத நீங்க பின்பு பாப்பீங்க. நான் இப்ப காட்டுறேன் இப்போ. அதாவது இங்க நேச்சர் ஆஃப் பிரம்மனை கேட்கும் போது இவர் நிர்குணம், அவருக்கு வடிவு கிடையாது அப்படின்றத ஃபார்ம்லெஸ் வித்வுட் குவாலிட்டிஸ்னு தெளிவா சொல்லிடுவாரு. அப்ப அதான் ஆதிசங்கரர் வழிபாட்டுல எப்படி வந்து குணங்களை வச்சு பேசுறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஏன்னா அவரு சொல்லிட்டாரு, இறைவனுக்கு நீ எந்த குணமும் கொடுக்க முடியாது, நிர்குண பிரம்மன் அப்படின்னு. அதான் ஃபார்ம்லெஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம எப்படி பாக்குறோம், உருவாய் அருவாய் உளதாய், அதாவது வித் ஃபார்ம் வித் பாத்தீங்கன்னா இது எல்லாமே கலந்து, அதாவது உருவாய் உருவாய் எந்த நிலையில் இறைவன் நினைக்கின்றையோ அந்த இறைவன் அந்த வடிவு எடுக்கக்கூடியவன். அப்படின்னா இறைவனுக்கு முழு ஆற்றலும் அவனுக்கு தான் உண்டே தவிர இதை நாம முடிவு எடுக்க முடியாது. நாம சொல்லக்கூடாது அவருக்கு வந்து ஃபார்ம்லெஸ் கிடையாது, அவருக்கு ஃபார்ம் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம முடிவு எடுக்க முடியாது அப்படின்ற கருத்துக்கு நாம வரோம். ஆனா இங்க வந்து அத்வைத வேதாந்த ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு, இல்ல அவருக்கு வந்து வடிவே கிடையாது அப்படின்னு. அப்ப சகுண பிரம்மம் அப்படின்னா விஷ்ணு நாராயணரை வழிபடுறவங்களுக்கு அவருக்கு வந்து உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் உருவத்தோடு இருப்பவர். அப்போ ஒரு சுப்ரீம் பர்சனாலிட்டி அப்படின்ற ஒரு கருத்தை கொண்டு வராங்க, டிவைன் குவாலிட்டிஸ். அப்ப சகுண பிரம்மம் அவரும், இது ரெண்டு பேரும் ஒற்றுக்கொள்வாங்க இங்க. அப்போ இவரு நிர்குணம். அப்போ மாயை என்ற ஒரு கருத்தை இவரு அறிமுகப்படுத்துறாரு. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, யூனிவர்ஸ் வந்து உண்மை அப்படின்னு, டிபெண்டன்ட் ஆன் த பிரம்மன் அப்படின்னு. இவரும் அதே தான் சொல்லுவாரு, யூனிவர்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரியல், சத்தியம், இது வந்து உண்மை பொருள் அப்படின்னு, இது வந்து பொய்யல்ல அப்படின்ற கருத்தை மறுத்து இங்க கொண்டு வராங்க. அடுத்தது மாயை உலகம் உண்மை அல்ல, அறியாமை காரணமாக உண்மையானதாக தோன்றுகின்றது அப்படின்ற கருத்துக்கும் இவங்க வராங்க. நேரம் ஆயிடுச்சு. உலகம் உண்மையானது, ஆனால் அது பிரம்மம் மீது சார்ந்தது அப்படின்ற கருத்துல எல்லாம் இங்க வருது. அப்போ நீங்க இத பார்க்கும் பொழுது எப்படி போகுது இதோடைய ஆய்வு வந்து ரொம்ப நுட்பமா, ஆத்மாவின் இயல்பு என்ன அப்படின்னு. இதுல நான் வந்து ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன், மற்றது நீங்க படிச்சிருங்க. எனக்கு நேரம் இங்க போதாததுனால நான் இத வகுப்பை வந்து முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆத்மா பிரம்மனே, ஆனால் அறியாமையால் தனித்ததாக தோன்றுகிறது அப்படின்னு. அப்ப ஐடென்டிக்கல் டு த பிரம்மன் பட் அப்பியர் செப்பரேட் டியூ டு த இக்னரன்ஸ், அவித்யா அப்படின்றது. அவித்யானாலதான் அது வந்து இருக்கு. அது எப்படி அவித்தைப்பட்டது, இறைவன்ட்டே இருக்கிற ஒரு பொருள் எப்படி தனியா பிரிஞ்சது அப்படின்ற கேள்விக்கு அங்க பதில் இருக்கா அப்படின்னா இல்ல. அப்போ எப்படி தானா பிரம்மமே இருக்கு, பிரம்மாவுக்கு வந்து திடீர்னு ஒரு அவித்தை வருது, அங்க இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கும் வந்து அவித்தை வருது, அது எப்படி அவித்தை சேருது அப்படின்ற காரணமும் அங்க புரியல. அப்ப நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய தமிழ் மரபுடைய கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெவ்வேறு நிலையில போய் வடக்கே போகும்போது அது எவ்வளவு திரிஞ்சு போயிருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அதாவது எல்லாமே வந்து வெவ்வேறு நிலையில அறியப்பட்டு அது வேற மாதிரி பிரிஞ்சு நிக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னு சொன்னா மத்வாச்சாரியர் பிரிக்கிறாரு. உடல், அதாவது உயிர்கள் வேற, இறைவன் வேற, அது இரண்டும் நித்திய வேற வேற பொருள்கள், உலகம் வேறன்னு சொல்றாரு. ஆனா ஏன் உலகம் வேற அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு அங்க விளக்கம் கிடையாது. அப்ப இங்க இந்த இந்த விளக்கங்கள் இவர்கிட்ட ஒரு சிக்கல். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக இது சொல்ல முடியும், இது 13ஆம் நூற்றாண்டு. பிறகு நான் இது வரேன், நான் இதை முழுமையா ஒரு ஆய்வுக்கு கொண்டு வரேன் பாருங்க கடைசியா. அப்ப மாயா, இதுவும் வந்து மாயா இஸ் ரியல், பட் இவருடைய விசிட்டாத்வைதத்துல வந்து அவரும் மாயைன்னு தான் சொல்றாரு. அத்வைத வேதாந்தத்துல அவரும் மாயைன்னு தான் சொல்றாரு. இவர் வந்து ரிஜெக்ட் மாயா எஸ் இலூஷன், த வேர்ல்ட் இஸ் ரியல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மத்வாச்சாரியர் மறுக்கிறார், மாயெல்லாம் கிடையாது, அது உண்மை. அப்ப மாயை என்பது தவறானது, உலகம் உண்மையானது. அப்போ உலகத்தை வந்து ஆய்வு செய்யணும். அப்ப என்னதான் இவங்களுடைய முடிவு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆன்மாவோட நிலைமை என்னதான் கடைசியில அப்படின்னு பார்க்கும்போது, இங்க நோ ஹைரார்கி ஆஃப் த சோல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ ரியல் டிஃபரன்ஸ் அமாங் த சோல்ஸ். அப்படின்னா நீங்க, நாங்க, நானு, இந்த மற்ற நத்தை, பூண்டு, இது செடி கொடி, இதெல்லாம் எதுவுமே வேறுபாடுகள்லாம் இல்ல, ஆல் ஆர் ஒன் வித் த பிரம்மன் அப்படின்ற ஒரு கருத்துல போயிடும். அப்ப இங்க என்ன இல்ல, இங்க என்ன இல்ல அப்படின்னா இவால்யூஷனரி கான்செப்ட் சுத்தமா கிடையவே கிடையாது. அப்போ இதுல வரவே வராது. அப்போ மெர்ஜிங் வித் பிரம்மன், ஜீவ முக்தி, இண்டிவிஜுவாலிட்டி டிசப்பியர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தனித்துவமே இல்ல. அப்ப நீங்க அதுல போய் சேரும் போது இப்ப என்னன்னா
ஒரு பொருள் தனியா பிரிஞ்சது போல திருப்பி ஒன்று சேர்ந்த பிறகு அது ஒன்னா தானே இருக்கணும், அது எப்படி வேற வேறையா இருக்க முடியும் அப்படின்ற கருத்துல இங்க இருக்கு. இது பெரிய அளவுல கேள்விக்குறியா போய் தான் பெரிய சிக்கல்கள். ஏன்னா ராமானுஜரும் இது கேள்வி கேட்கிறார், மத்வாச்சாரியார் இது கேள்வி கேட்கிறார், எப்படி போகுது. அப்போ அடுத்தது இவங்க என்ன சொல்றாரு ராமானுஜர், வைகுண்டத்தை அடைதல் ஆத்மா தனித்துவத்துடன் இருக்கும், வைகுண்டத்தை அடைந்தாலும் ஆத்மா ஒரு தனித்துவத்தோடு இருக்கும் அப்படின்னு இப்பொழுதுதான் உயிருக்கு தனித்துவம் கொடுக்கப்படுது. பாருங்க, ராமானுஜர் தனித்துவம் கொடுக்கிறாரு. அப்போ அட்டெய்னிங் வைகுண்டா, சோல் ரிட்டைன் இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு, அது உயிர் என்பது தனிப்பொருள் அப்படின்ற ஒரு கருத்து இவரிடம் இங்கே உதயமாகுது. ஆத்மாக்கள் தனிப்பட்டவை, ஆனால் கடவுளை சார்ந்துதான் நிற்கும் அப்படின்ற கருத்தை சொல்ல வர. இதுல ஒரு சின்ன குழப்பம் என்னன்னா, இப்பதான் உயிர் என்பது ஒரு தனி நிலை உடையது அப்படின்ற கருத்தை துவைதத்துலதான் இவர் சொல்ல வர்றார். ஆனா இங்கேயும் சிக்கல் இருக்கு. இவர் என்ன சொல்றார், வைகுண்டம் சென்று விஷ்ணுவுக்கு நிரந்தரமாக சேவை செய்வது அப்படின்ற அந்த கருத்து. இது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா முன்ன இருந்த அந்த எப்ரஹாமிக் சமயத்தோட, செமித்திய சமயத்தோட இது ஒத்து வர போல தெரியும். சோல் இன்னரன்லி டிஃப்ரெண்ட். ஆனா இவர் பிரிக்கிறார், நிரந்தரமான வேறுபாடு உடையவை அப்படின்றது. சம் ஆர் லிபரேட்டட், சம் பார்ன் அண்ட் சம் ஃபார் எவர் கண்டெம்ட். அப்படின்னா என்னன்னா, சிலருக்கு நிரந்தர தண்டனை உண்டு. இந்த கருத்தை தான் நம்ம மறுக்கிறோம். எப்படி நிரந்தர தண்டனைனா, அப்ப இறைவனுடைய வேலை என்ன? அப்ப இங்க இறைவன் ஒரு ஒரு உயிர்களை அப்படியே நிராகரிச்சிடுறாரு. அப்போ சில உயிர்களுக்கு அவர் நிராகரிச்சு அந்த உயிர்களுக்கு அதாவது காருண்யம் செய்து அந்த உயிரை மோட்ச நிலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மீட்டெடுக்கும் அந்த நிலை இங்க இல்லாமல் போகும் அப்படின்றாரு. அப்ப இங்க இவங்களெல்லாம் யாரு காப்பாத்துறது அப்படின்னா, இந்த நிரந்தர தண்டனை வாங்குறவங்களை யாரு காப்பாத்துறது அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு ஒரு கடவுள் மீண்டும் வர வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இங்க வருது. அப்படி வரும் பொழுது, அப்போ இதுதான் நம்ம குறிப்பா ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் பொழுது நான் சொல்றேன். இதை எளிமையா பாக்குறதுக்கு உங்களுக்கு கொண்டு வரேன். ஆதிசங்கரர் கிபி 8ஆம் நூற்றாண்டு இல்ல 9ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டு. இவர் 13ஆம் நூற்றாண்டு. யாரு? மத்வாச்சாரியாரும் கண்டார். ஆனா மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்றேன், இந்த பதி பசு பாச கொள்கை 13ஆம் நூற்றாண்டு வந்தது இல்லை. அதை தெளிவுபடுத்திடுறேன். ஏன்னா அங்க அது யாரு, திருமூலர் 5ஆம் நூற்றாண்டிலேயே, 6ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டிலேயே அதுக்கு முன்பே பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதின்னு முன்பே சொல்லிடுறாங்க. அப்ப இதுல நல்லா தெளிவா வச்சுக்கோங்க, தமிழ் மரபு மிக மிக, அதாவது நான் அதான் தொல்காப்பியத்தில இருந்து எடுக்கிறேன். ஏன்னா இப்ப கிடைக்கக்கூடிய இதுல இருந்து அங்கிருந்தே அவங்க தெளிவா அங்க பிரிச்சு கொண்டு வராங்க. பதி பசு பாசம் என்ற அந்த 3 முப்பொருள் உண்மை நித்திய பொருள்கள் அப்படின்னு முன்பே பேசப்பட்ட ஒரு பெரிய உண்மை. அதை தொல்காப்பியத்திலே பதிவு ஆகுது. என்ன அப்படின்னா 3 கல்வி, அதுதான் நித்திய கல்வின்னு சொல்றாரு, நிரந்தரமான உண்மை கல்வி அப்படின்னு. அப்போ இங்க தெளிவா நம்ம பாக்குறோம். 13ஆம் நூற்றாண்டுல ஏன் இதை கொண்டு வரேன்னா, இவர் மெய்கண்டார் என்ன பண்றாருன்னா, ஒரு மிகப்பெரிய லாஜிக்கல், அதாவது ஒரு பெரிய அறிவுபூர்வமான முறையில அதை ஒரு அழகா விரிவாக்கம் செய்கின்றார். அதனாலதான் நான் இவங்களோட 4 பேரையும் மெய்கண்டாரோட ஒப்பீடு செய்யறேன். திருமூலரோட ஒப்பீடு செய்தோம்னா இவங்க எல்லாம் பின்ன போயிருவாங்க, ரொம்ப பின்ன வந்துருவாங்க. அப்ப அத்வைதம் நன்டுவலிசம் அப்படின்னா இறைவனும் அதாவது ஆன்மா பரமாத்மா எல்லாமே ஒன்றுதான் அப்படின்ற கருத்துக்கு வருது. துவைதம் அப்படின்னும் பொழுது இது ரெண்டும் வேற அப்படின்னு சொல்ற கருத்து யாருகிட்ட இருக்கு? இங்க பார்க்கக்கூடிய மத்வாச்சாரியார்கிட்ட இருக்கு. குவாலிஃபைட் நன்டுவலிசம் அப்படின்னா இறைவன்ட்டே 2 பிரிப்புகள் இருக்கு அப்படின்னு. அப்ப நான் முதல்ல கேட்டேன் பாருங்க, சித்து பொருளும் அசித்தும் ஒன்னா அப்படின்னா இது இங்க குழப்பம் வந்துடும். விசிட்டாத்வைதம் அது இரண்டும் ஒன்றாக கலந்து நிக்குது, ஆனா ஒரு பொருள் தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு பொருள்லயே 2 நிலைகள் பிரியுது அப்படின்றதுதான் இப்ப கேள்வி. இது இவர் இங்க தெளிவா பிரிக்கிறாரு. ஆனா இங்க பாருங்க, அத்விதம் அப்படின்ற கருத்துல டுவாலிட்டி இன் ஒன்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது மெய்கண்டார் 3ஐயும் அப்படியே பிரிச்சு மலத்து உலதாம். எதுக்காக இங்க இருக்கிறோம் அப்படின்னா, பிரச்சனையே வேற. இங்க பசு என்பது இங்க பீயிங், அதாவது
ஒரு அறியாமையில் உள்ளே வந்து புலம் தெரியாமல் இப்ப நீங்க பாக்குறீங்க, நான் ரொம்ப நீட்டா விளக்காம இந்த மலத்தை பத்தி ஒரு மிகப்பெரிய ஆய்வு செய்யறேன். ஆனா அதுக்கு முன்பாக ஒரு ஒரு எளிய கருத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணிட்டு போறேன். அதாவது இந்த பசு என்பது எப்படி இன்னைக்கு ஒரு குழந்தை படிக்க முடியாம அவனுடைய இன்டெலிஜென்ட்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு குறைபட்டு நிற்கின்றதோ, அவனுடைய உணர்வு நிலை அதாவது அந்த சித்து என்பது அவனுடைய சத்து என்பது இங்க இன்டெலிஜென்ட்னு சொல்றேன். அந்த இன்டெலிஜென்ட் குறைபட்டு நிற்கின்றது. அவனுடைய சித்து நிலை, அவனுடைய உணர்வு நிலை எப்படி வந்து ஒடுங்கி நிற்கின்றது. உணர்வு ஏன் அகன்று பறந்து இன்னைக்கு பாருங்க உலக பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அந்த உணர்வு தான். அந்த உணர்வு நிலை ஏன் இப்படி பேதப்பட்டு நிற்கின்றது, அந்த நிலையையும் சரி செய்யும். அந்த சரி செய்ய இயலாது. அடுத்தது இன்பம் என்ப அந்த உண்மையான இன்பம் என்பது என்ன என்று அறியாது இந்த உயிர்கள் இருக்குது. இததான் வந்து மலம் அப்படின்னு சொல்றோம். இந்த பாசம் என்பது இந்த சடப்பொருள்கள் இது எல்லாத்தையும் இது உள்ளுக்கு நம்ம சேர்த்துறோம். இதெல்லாம் மூணையும் பிரிக்கிறோம். ஏன்னா சடம் வந்து எந்த காலகட்டத்திலையும் வந்து அது ஒரு இந்த சத்து சித்து பொருளாக ஆகாது அப்படின்ற கருத்துல இத சடம்னு சொல்றோம். அப்போ மூன்றையும் அதாவது சரியா பிரிச்சு எடுத்துடுறோம் பாருங்க. பதி வேற, பசு வேற, அதாவது கான்சியஸ் பீயிங்னு சொல்லக்கூடிய உயிர்கள் வேற, இறை என்பது சுப்ரீம் பீயிங் என்பது வேற. இங்க பாசம்னா அசத்து சடம், அந்த சத்து சித்து அதாவது இன்பம்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலையும் தொடாத ஒரு பொருள் இருக்கின்றது அப்படின்னு எவ்வளவு எளிமையா பிரிச்சு காட்டுறாங்க பாருங்க. எவ்வளவு எளிமையா பிரிக்கிறாரு. அததான் வந்து மெய்கண்டார் அத்துவிதம், அதாவது அபேதம், பேதா பேதம், பேதம்னு சொல்றாரு. பேதம்னா மூணு, பேதா பேதம் அப்படின்னா இது உள்ளுக்கு இறைவனோடு சேர்ந்து இருந்தாலும் அது வேற, அது ஒன்றா ஆகாது அப்படின்னு சொல்லி, அபேதம் அப்படின்னா கடவுள் வேறை, இது வேற அப்படின்னு மூணையும் பிரிச்சு காட்டிடுறாரு. இந்த இந்த விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் அவ்வளவு நுட்பமா அந்த அறிவியலை பிரிச்சு எடுக்கிற அந்த உண்மையை நீங்க பாக்குறீங்க. ஆகவே இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பிரம்மசூத்திரத்தை பற்றி ஒரு திறனாய்வு செய்யும் போது அண்டம் பரம்பொருளின் தெய்வீக விளையாட்டாக உருவாக்கப்பட்டது அப்படின்னா இறைவனினுடைய ஆதி பகவன்னா என்ன, சேரா பொறிவாயில் 5 வித்தான் அப்படின்ற அந்த கேள்வி எல்லாம் என்ன சொல்றது? இறைவன் வந்து ஐம்புலன் சேராதவன், அவன் தான் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கிறான் அப்படின்னு எல்லாம் கேட்கறதுக்கு காரணமே இல்லாம போகுது. அப்ப ஆதி பகவன் இந்த மாதிரி பிரிமோடியல் பெஸ்ட் ஓவர் லாட் அப்படின்ற அந்த இது would become contradictory. அப்போ இயல்புகள் பிழைப்படும் அப்படின்ற கருத்தை நம்ம எளிதா புரிந்து கொள்ளலாம். அடுத்தது சத்து சித்த ஆனந்த சச்சிதானந்த பிரம்மத்திற்கு விளையாட்டாக படைக்கும் விளைவு குறிப்பு தோன்ற காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பரிபூரண ஆனந்த பிரம்மம் விளையாட களம் புகுந்தால் எப்படி பரிபூரண ஆனந்த தனிமமாகும், நித்திய அனாதியாகும்? பரிபூரண ஆனந்தமே விளையாட களம் புகுதுன்னா அப்ப இறைவனுக்கு என்ன விளையாட வேண்டிய காரணம் இருக்கு அப்படின்ற கேள்வி வருது. If absolutely blissful Brahman enter the field of play, how can it still remain in the state of absolute bliss? அப்ப அவருக்கே பரிபூரணம் இல்லாம போகுது. அப்ப டிரான்சிடென்டல் சாலிட்யூட் அண்ட் எட்டர்னல் பிகினிங்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி. ஏன்னா லீலா அப்படின்ற ஒரு லீலை விளையாட்டு இல்ல, இது விளையாட்டு இல்ல. இது அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இவங்களெல்லாம் ரொம்ப கவனமா இது பண்றாரு நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப சத்து சித்த ஆனந்த சச்சிதானந்த பிரம்மத்திலிடமிருந்து உயிருள்ள சித்து உயிரற்ற சட அசித்து இருவேறு தனிமங்கள் ஒன்றாக தோன்றியது எப்படி? அடுத்த கேள்வியே பாருங்க, இது ரொம்ப சிக்கலான கேள்வி. பிரம்மத்திலிருந்து சடமும் அசித்தும் உருவாகுதான் எப்படி வர முடியும்? எப்படி அப்படி என்றால் இங்க பாருங்க, சித்து the sentient conscious being, அசித்து insentient unconscious matter, இரண்டும் ஒன்றா? ரெண்டுமே ஒன்னாகுது. எப்படி இந்த சத்து சித்து இதெல்லாம் வந்து ஒன்னாக முடியும்? பாருங்க எவ்வளவு இந்த சிக்கல்கள் எல்லாமே, இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. எவ்வளவு பாருங்க, எத்தனை வருட காலமா ஆண்டாண்டு காலமாக இந்த அடிப்படை சிந்தனைகளை வந்து யாருமே கேள்வி கேட்கவே இல்லை. கேள்வி கேட்காமல் தான் அதை ஏற்றுக்கொண்டே வருகின்றார்கள் பாருங்க. அப்போ இன்றைக்கு இந்த மாதிரி கருத்தை முன் வச்சு பேசும்போது எல்லோருக்கும் வந்து ஒரு கோபமும் ஆத்திரமும் வரும். எப்படி நீங்க வந்து இந்து சமயத்தை இப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு. இதான் உண்மை. தமிழ் மரபு எப்படி கேள்வி கேட்டிருக்கு பாருங்க. கேள்வி கேட்டதுனாலதான் இவ்வளவு அதாவது சிக்கல்கள் அவங்களால பார்க்க முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த உண்மையை நோக்கி போற அந்த இது பாருங்க, சித்து பகுக்கப்படும் ஒரு பொருளா? அப்ப சிந்தனை சித்தினை வந்து பகுக்க இயலுமா அப்படின்னா, இஃப் கான்சியஸ் சம்திங் தட் கேன் பி டிவைடட் கேன் பி கான்சியஸ்னஸ்
பி செப்பரேட்டட் அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது. பிரம்மசூத்திரம் இதுக்கு பதிலே சொல்ல முடியாது. சித்து பகுக்கப்படுமானால் ஒரு பொருளில் பல சித்துக்கள் என்றாகுமே, சச்சிதானந்த ஒரு தனித்த பிரம்ம சித்தாகாது அப்படின்னு கேள்வி திருப்பியும் வருது. அப்போ அடுத்தது பரிணாம கொள்கை போச்சு. அப்போ அங்க வந்து கூறுதல் அப்படின்றது உயிருக்கு கூறுதல் அல்ல, உயிர் புலத்திற்கு கூறுதல். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அறிவு, உயிர் என்பது ஒன்று. இதை நான் விளக்கிறேன், இதை கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு முடிச்சிடுறேன் இந்த கடைசி விளக்கம். அதாவது உயிர் என்பது நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு இப்போ உயிர் இருக்கு, அந்த உயிருக்கு அறிவு வளர்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோடைய புலம், அந்த அதுகிட்ட இருக்கக்கூடிய அந்த குணத்துல, அந்த குணம் வந்து தன்மையில அந்த புலம், அதனுடைய புலநிலை, புலம், அது புலப்பாடு, அந்த தெளிவு நிலை விரியுது. ஆனா அந்த உயிர் மாறுது அப்படின்னு இல்ல, உயிர் மாறாது. உயிர் ஒன்றுதான். உயிருடைய அந்த இயல்புகள், அதனுடைய அது வந்து என்னன்னா அறிவு குறைபட்டு இருக்கு. அந்த அறிவு அதுக்கு அந்த அறிவு வந்து பெற்று நிக்குது, வளருது. அததான் வந்து இவால்யூஷன், பரிணாமம், கூறுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த கூறுதலுக்கு ஏற்பதான் வந்து பிறவிகள் இருக்கப்படுது பாருங்க. அப்ப கூறுதலை பற்றிய தெளிவே இல்லை அப்படின்னா அப்ப எப்படி ஆதி சங்கராச்சாரியாருடைய கருத்தெல்லாம் எடுபடும்? அப்ப கூறுதலே இல்லை, அவருடைய கருத்துல கூறுதலே இல்லை. கூறுதல்ன்ற பரிணாம கருத்து அதாவது கர்ம கொள்கையே அவர்கிட்ட எடுபடாது. ஏன்னா அவரு எல்லாமே ஒன்றுன்னு சொல்லிட்டாரு. அப்ப அது அங்க எங்க அதுக்கு கர்ம கொள்கை வர முடியும்? அங்க கர்ம கொள்கையே வேலை பார்க்காது. அப்ப பரம்பொருளின் தெய்வீக விளையாட்டாக உருவாக்கப்பட்ட சித்து உயிர்கள் ஏன் பாவ புண்ணிய ஊழ்வினை பெறுகின்றன? விளையாட்டாக பெற்ற இதுக்கு இப்படி கேள்விகள் பல என்று சொல்லி இன்றைய ஒரு ஒரு நீண்ட ஆய்வை நம்ம செய்து முடிக்கிறோம். இந்த கருத்து தான் மீண்டும் மீண்டும் உபநிடதம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்து எல்லா கருத்தும் இப்படியே மீண்டும் மீண்டும் போகும். நீங்க சகிச்சு போயிருவீங்க, என்னடா இது இப்படியே இருக்கு தமிழ் மரபு, எப்படி இதெல்லாம் உடைத்து கொண்டு ஒரு மாறுபட்ட சிந்தனையோடு வெளிப்பட்டு நிற்கின்றது அப்படின்றத நீங்க உன்னதமான உணர்வுல பார்க்கும் போதுதான் நாம் எப்படி இறைவனை உணர்கின்றோம். we are the truth seekers, உண்மையை தேடுகின்ற, உண்மை மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ற திருவள்ளுவர் மரபிற்கு நீங்க எவ்வளவு வந்து சல்யூட் பண்ணி அப்படியே நிப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு, அதாவது மெய்ப்பொருள் காண்பது அப்படின்ற அந்த சிந்தனைய எப்படி தமிழர்கள் மிக மிக உன்னதமாக செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு. அதாவது இந்திய உபகண்டம் அல்ல, உலகினுடைய ஒட்டுமொத்த அறிவியலுக்கே சவால் கொடுத்து ஒரு மிகப்பெரிய அறிவியல் மரபு மட்டுமல்ல, இறை மொழியை, இறைவனுடைய திருக்குறிப்பை அறிகின்ற ஒரு பெரும் மரபாக, மீண்டும் சொல்றேன், இறைவனுடைய திருக்குறிப்பை உணரும் ஒரே மரபாக. ஏன்னா இறைவனுடைய திருக்குறிப்பை உணர்தல்னா சயின்ஸ். அவர் வெளிப்படுத்தி காட்டுறதெல்லாம் உலக மொழி, தன்னுடைய உலகத்தின் வழி தன்னுடைய அந்த வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய இறைவனுடைய அந்த திருமொழியை, திருக்குறிப்பை அறியும் ஒரு மிகச்சிறந்த மரபாக தமிழ் மரபு வெளிப்படுகிறது என்று சொல்லி இத்தோடு இந்த இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும்